எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரப் 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 சோத்ரப். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Peter chapter 2 verse 21. For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இங்கே எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் சுட்டிக்காட்டுகிறார். And here the Lord points out, even here unto you are called. பாடுபடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்று அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Also the word is mentioned, and you are called to suffer. ஆனால் பின் கீழே பார்க்கும் பொழுது When you see in the below verse, கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். and so the Christ also leaving as an example for us. இன்றைக்கு மெசேஜ் எக்ஸாம்பிள் மாதிரி. And today's message is example. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். And Jesus Christ, and he is an example or a model. அவர் ஒரு மாடலாக இருக்கிறார். And he is a model for us. அவர்தான் நம்முடைய பேட்டர்ன். And he is our pattern. அவரை போலதான் நாம் மாறும்படியாக அவர் ஒரு மாதிரியாக தன்னையே வைத்து போயிருக்கிறார். And so he kept himself as a pattern or a model or an example to be like him. ஒரு சிலர் அவரை போல மாறணும் இவரை போல மாறணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. And some desire that I must change like this person or that person. ஒரு பையனை வீட்ல பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எங்க அப்பா தான் ரோல் மாடல் அப்படினு. And so when I spoke with a boy, he said, my father is my role model. ஆனா அந்த தகப்பனுக்குள்ள நல்ல குணங்கள் இருந்தது, நல்ல செயல்பாடுகள் இருந்தது. But the father had a good activities and good characters. ஆனா ஒரு பேட் ஹாபிட்டும் இருந்தது. But there was a bad habit in him. அந்த குரூப்போட சேரும் பொழுது அவர் என்ன செய்வாரு, தண்ணிக்கு நீல அடிச்சிடுவாரு. And so when he joined with the group, and he also go and he'll have a drink. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ இந்த ஆளு போய் ரோல் மாடல்ங்கறானே அப்படினாங்க. And the mother said immediately, and this boy is telling his father as a role model. ஏன்னா இவனும் மறுபடியும் சாராயங்கறேன் குடிச்சிடுவானோ அப்படினு ஒரு பயம். Because and she had a fear that he also will have the habit of drinking. நமக்கு ரோல் மாடல் பெற்றோர் அல்ல, மற்றவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து மட்டுமே ரோல் மாடல். Our role model is not our parents or others, only Jesus Christ is our role model. நல்லா நீங்க சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். And you must understand this truth well. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு மாதிரியாக இருக்கிறார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக மாற வேண்டும். And today all that have come to this meeting, and Jesus Christ is our role model, and we must become a pattern or model for others. இந்த வார்ப்புன்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டரிஸ்ல போனீங்கன்னா அந்த ஒரு மாடல் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த மெட்டலை ஊத்துன உடனே அது அப்படியே ஃபார்ம் ஆகி வெளியே வரும். அதே மாதிரி இருக்கும். And so when you are seeing in the place where they were molding, and so they would pour some models according to the pattern, it comes out in the same way. தமிழ்ல சொன்னா அச்சுன்னு சொல்லுவாங்க. And so you used to say as a print. அப்படிதானே? கரெக்ட் தானே? பிரிண்ட் கிடையாது. அதாவது அந்த அச்சு அசலா அப்படியே இருக்கும், மோல்டிங். And so the molding will be in the same way. ஒரு டிராப் கூட வித்தியாசம், ஒரு சின்ன காரியம் கூட வித்தியாசம் வராது. And even there will not be any difference in a single drop. அதுபோல Likewise, இயேசு நமக்கு மாதிரி. இந்த மார்க்கத்துல வந்ததனால நீயும் அதே மாதிரி மோல்டிங் ஆகி நீ வெளிய வரும் பொழுது நீ மற்றவர்களுக்கு மாதிரி. and you have come to this religion or way, and so Jesus Christ is a molding or pattern for you, and you also must come in the same way or in the same pattern. இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் கடைசியா ஒன்னு எடுத்து வச்சுக்குவாங்க. என்னது? மாஸ்டர் காப்பி யாரை வச்சிருப்பா? முக்கியமான ஆளு எடுத்து வச்சுக்குவாங்க. And so while they were making a recording, and so the important person, and he has the master copy. அதுபோல Likewise, இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. and Jesus Christ is our pattern or role model for us. ஒரு டைமுக்குள்ள நீ அந்த முன்மாதிரியாக மாறணும். In a certain time or certain limit, and you also must become a pattern or a model. இயேசு சொன்னாரு, And Jesus said, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொன்னார். and he has seen me, has seen my Father. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? And what you should say, நான் என்ன சொல்லணும்? and what I should say, சொல்லுங்க பாப்போம். இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். and Jesus said, and he had seen me, has seen my Father. அப்ப நாம சொல்லணும், என்னை கண்டவன் யாரை கண்டான்? இயேசுவை கண்டான். And so we should say, and he that seen me has seen Jesus. அப்படினா எப்படிப்பட்ட ஒரு மாடலா நம்ம உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பேசப் போகிறார். And today the Spirit of God is going to speak with us, and how we must be molded and how we must be a pattern for others. மற்றவங்க இயேசுவை பார்க்கறதை விட
இந்த நாட்கள்ல நம்மை தான் அதிகமா பார்க்கறாங்க. And others more than looking unto Jesus, and they are seen as more in these days. அவங்களுக்கு இயேசு இப்ப கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. And so that Jesus is invisible to their eyes. இப்பொழுது अनेகருக்கு அவர் அதர்சனமானவராக இருக்கிறார். And now he is invisible to many. நாம் காணாமல் அவரை விசுவாசிக்கிறோம். And so we are believing without seeing him. ஆனா இப்ப அவங்க பார்க்கிறது இயேசுவின் நாமத்துல நம்ம தான் பார்க்கறாங்க. But now the people are looking in the name of Jesus, the ends. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது அவங்க யாரை பார்க்கணும்? And so when they look unto us and whom they should see. ஒரு சிலர்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு சிலருடைய பிள்ளைகளை பாத்தீங்கன்னா மற்றவங்க பார்த்த உடனே நீ இன்னாருடைய பிள்ளையான்னு கேட்பான். And so looking unto some children, they used to ask, and do you belong to this parents? ஒன்னு அம்மா மாதிரியே இருப்பான், or they will be in the same or resemble இல்ல like அப்பா மாதிரியே இருப்பான், or they resemble like father. ஒரு 18 வயசு வந்துருச்சு இல்ல 20 வயசு வந்துருச்சுன்னா இதுல அவன் யாரு அப்பா யாருன்னு நினைக்க முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. And so when they cross 18 to 20 years, and we cannot identify who is father and who is son. சில வீடுகள்ல ட்வின்ஸ் இருப்பாங்க. In some houses we can see some twins. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குங்க. And so both will resemble same. அந்த பெத்தவங்களுக்கு தான் அந்த பிள்ளை மூத்தது இளையதுன்னு தெரியும். Only the parents know and who is elder and younger. அதுபோல likewise சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அம்மா யாரு மகா யாருன்னே தெரியாது. In some houses we cannot identify who is mother and who is daughter. அப்படியே ஒரே ஸ்டைல்ல அப்படியே இருக்கும். And they will be in same style and resemblance. இதெல்லாம் உலகத்திலுடைய மாதிரிகள். And so these are all the model or pattern in the world. ஆனா நமக்கு ஒரு மாடலை தெய்வம் வச்சிட்டு போயிருக்கிறார். But the Lord has kept a model for us. இன்னைக்கு अनेகர் பேதுருவை பின்பற்ற விரும்புகிறோம். And today many wants to follow Peter. ஒரு சகோதரன் ஊழியத்துக்கு வந்த பின்பே and one brother after coming to ministry திடீர்னு சாப்பிடாம இருப்பாரு. and so he will not eat sometimes. சென்டர் பாஸ்டர் கூப்பிட்டு சொல்வார், தம்பி சாப்பிடு தம்பி, ஏன் தம்பி 20 நாள் சாப்பிட மாட்டேங்கிற, 10 நாள் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை ஊழியத்துல அப்படினு கேட்பார். And center pastor questioned him, and what is the problem in the ministry and why you are not eating for 10 days or 20 days. இது திடீர்னு அவனுக்கு எழுப்புதல் வந்த உடனே இப்படி ஏதாவது பண்ணிடுவான். And so when he get revival, and so used to do this. வேற எந்த தப்பும் பண்ண மாட்டான். And he will never commit any such evil. சாப்பிடாம கிடப்பான், ஃபாஸ்டிங் தான். And so he will stay in fasting without eating. சாப்பிடாம கிடந்து இந்த வாயில எல்லாம் எச்சி ஒட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்குங்க, அவ்வளவு வாய் கெட்டு போயிடும், சாப்பிடாமயே கிடப்பான். And his mouth will be corrupted because he was not eating regularly. அப்ப அடிக்கடி பாஸ்டர் சத்தம் போடுவாரு, உடனே யாரையாவது கூப்பிட்டு சத்தம் போட்ட உடனே திருப்பி டவுன் சரியாயிடுவான். And so when pastor scold them often, and so he will scold them, then after he will become right. ஒரு ட்ரிப் இப்படி பண்ணிட்டான். And so once he did like this. அப்ப என்னையும் கூப்பிட்டு விட்டாரு. And so he called me. அவன்ட ஒரு அரை மணி நேரம் பேசு. And you speak with him for half an hour. நானும் ஒரு மணி நேரம் கிட்ட பேசினாங்க. And so I spoke to him for 1 hour. அவன் இதுக்கெல்லாம் மசீர மாதிரி இல்ல. And so he was not able to manage with this. நைட் 12 ல இருந்து 1 மணி வரைக்கும் அவன்ட்ட நான் பேசினேன். And so from night 12 o'clock to 1 o'clock I spoke to him. எனக்கு 5 மணிக்கு கேரளாக்கு நான் மீட்டிங் போணும். And so by 5 o'clock I need to go to meeting at Kerala. எவ்வளவோ சொல்றேனே, இது வந்து ஃபாஸ்டிங் கிடையாது. And so I said him, and this is not a fasting. கிருபைகள் வரங்கள் ஃபாஸ்டிங்ல கிடைக்கிறது அல்ல. And so the gifts and talents you cannot receive through fasting. அது தேவனுடைய ஈவு. And that is a gift of God. உனக்கு தேவன் தருவாரு. And God can give this. என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன். And so I said many things to him. பாஸ்டர் ஏன் போட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க, நீங்க போய்ட்டு வாங்க பாஸ்டர் பாத்துக்கறேன்டா. And so he said, pastor, why you are wasting time, and you can depart and I will look my business. இப்படி கண்டினியூவா பண்ணதுனால And so because of doing this continuously, கடைசில அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டாங்க. and finally they called his parents. அவங்க பேரண்ட்ஸ் வந்த உடனே சாப்பிட்டான். And so when the parents came and he ate. திருப்பி என்ன செஞ்சிருவான், அது அப்பப்ப வேதாளம் என்ன செய்யும், முருங்கை மரத்துல ஏறுங்க, படக்குன்னு ஏறுங்க. And so often this devil will come to speak. விசுவாசிகளானாலும் ஊழியக்காரங்கனாலும் ஆளானும் தேவ சித்தம் இல்லாமல் உபவாசம் எடுக்க கூடாது. And believers or servants of God without the will of God, and you cannot continue or take fastings. என்னடா இது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி இந்த பிசாசு போகாதுன்னு சொன்னா பாஸ்டர் நல்லா சாப்பிட சொல்றாரு அப்படி நினைக்கிறீங்களா? And so you are thinking pastor is asking to eat well, but the word of God says, and without fasting and prayer, and this devil will not depart. நம்ம பைபிள்ல தான் உபவாசத்தினாலும் ஜெபம்னு இருக்கு. எபிரேய பதத்துல உபவாசம்ங்கற வேர்ட் கிடையாது. And so உபவாசம் போட்டு தான் பிசாசு துரத்தணும் இல்ல, நீ ஜெபிச்சாலே பிசாசு ஓடும். in Hebrew language, in Hebrew translation, it is not mentioned as fasting, and so only in our translations it is mentioned as prayer and also fasting. Without fasting we are able to depart the devils. இது அவனுக்கு தொடர்கதையாக போய் விட்டது. And this become a continuous story for him. அப்ப நான் வந்து ஒரு நாள் பேசினேன் அவன்ட்ட. And so one day I spoke to him. அப்ப அவன் சொன்னான், And he said, நான் எதுக்கு ஃபாஸ்டிங் எடுக்கறேன் தெரியுமா? you know why I'm taking fasting? மாஸ்டர் மனாசே மாதிரியே மாறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். I'm trying to be changed like Pastor Manasseh. ஓ இதுக்கு தான் நீ இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கறியா? And so then after I said, only for this, and you are struggling for a long அவர் time. பாட்டுக்கு இலங்கை போறாரு, தமிழ்நாடு போறாரு, வந்தாரு, 8000 15000 பிள்ளைகள் மத்தியில குதிக்கிறாரு, அபிஷேகத்துல நிரம்புறாரு, அந்நிய பாஷை பேசுறாரு, பாட்டு பாடுறாரு, ஓடு இதே மாதிரி தான் மாறணும். இங்க ட்ரேயை தூக்கிக்கிட்டு இங்கிட்டு துணியை துவச்சிட்டு இருக்கிறது தனக்கு ஒத்து வரல. அவன் எங்க போணுங்கிறான்?
பாஸ்டர் மனாசே மாதிரியே மாறணும். And he wants to be changed like Pastor Manasseh because he is doing the ministry all through the country in Tamil Nadu, and also he is ministering among 8,000 to 16,000 youths, and so he is not interested to serve the Lord by taking the trees and washing the clothes. நான் சொன்னேன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த காலங்கள் உனக்குள்ளேயும் வளர்ச்சி வரும்பொழுது அந்த மெச்சூரிட்டி வரும்பொழுது உன்னை கர்த்தர் பேசுவார். அதே ஸ்தானத்துல மாத்த முடியும். And when that experience comes, when you attain some maturity, and the Lord will take you or honor you in that position. அவர் 25 வருஷத்துல இது பண்ணிட்டு இருக்காரு. நீ 3வது வருஷத்திலேயே யார மாதிரி மாறணும்ங்கற அவரை மாதிரி குதிக்கணும் அவரை மாதிரி மீட்டிங் எடுக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. And he was doing this ministry after 25 years, but you want to do the same ministry after 3 years, and so you have to wait and you have to receive this. ஆனா அவனுக்கு அதை விட முடியல. But he was not able to leave this practice. கடைசில அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. And finally they sent him home. ஏன்னா அவன் வந்து சாப்பிடாம கிடந்தானே செத்து போற மாதிரி போய்டுவான். Because if you are not eating and he go like dying. தேவையில்லாத உபவாசம் அவனை ஊழியத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தது. நான் தான் அவனை கொண்டு வந்து வேலூரில் விட்டு போனேன். And so unnecessary fastings and made him to depart the ministry, and I left him and took him to the Velur. வேலூர்ல இருந்து தியாகராஜபுரத்துல இருந்து வந்த பையன். And so he was the person who came from Tyagarajapuram to the ministry. ஒரு நாள் இரவு 2 மணி 3 மணிக்கு வந்து அவனை கொண்டு போய் அவங்க வீட்ல விட்டுட்டு போனேன் நான். And one day by 2 o'clock to 3 o'clock at night I dropped him at home. எதுக்கு இத சொல்றேன்? And why I'm telling this? உனக்கு ரோல் மாடல் வந்து கிறிஸ்துவா இருக்கணுமே தவிர எந்த பரிசுத்தவானோ எந்த மனிதனையோ எந்த ஒரு ஆளையோ ஒரு குறிக்கப்பட்ட ஆளையோ நீ ரோல் மாடலா வச்சினா உன் வாழ்க்கை சிறக்காது. And your role model must be Jesus Christ, and so if you place some other role models or some other persons or saints of God, and so your life will not prosper or come in a special way. நான் எதுக்கு இத சொல்றேன்? And why I'm telling this? இயேசு தான் மாதிரியை வைத்துட்டு போயிருக்கார். And Jesus kept a pattern or model. வேற எந்த ஒரு ஆளு மாதிரியை வைக்கல. And so no one has placed an example for us. அந்த மாதிரியை பின்பற்றுகிற நீ மாதிரியாக மாறணும். And you who are following the example, and you must become a pattern or model. நீ ஒரு நூதன சீஷனாக மாற கூடாது. And so you should not become a new disciple. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது நீ நூதன சீஷனாய் மாற கூடாது. And so the Bible clearly points out that you should not become a new disciple. அப்படியே அந்த இயேசுவோட மோல்டிங்ல நீ வந்தவரு இயேசுவை போலவே நீ பிரதிபலிக்கணும். And so you must become like a molding of Jesus, and you must reflect Jesus Christ. இதுக்கு வயசு இதுக்கு அனுபவம் தேவை இல்ல. And so there is no need of experience or age for this. தேவனோடு நீ நெருங்கும் பொழுது இந்த அனுபவம் கிடைக்கும். When you come closer to God and you can receive or get this experience. இயேசு எப்படி மாதிரியாக இருக்க சொன்னார்? And so how Jesus asked us to be an example or a pattern. முதலாவது யோவான் 13:15 பார்க்கும் பொழுது And firstly when we look into John the Gospel chapter 13 verse 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவர் என்ன செய்யும்படி சொல்லிவிட்டு போனார்? And so what he said is பாதங்களை கழுவுதல். and you must wash the feet. இங்க கூட ஒரு சிலர் சொன்னாங்க போன ஈஸ்டருக்கு பாதம் கழுவுற ஊழியம் வைக்கலாமே அப்படினு சொல்லி. So even some said here and for the last Easter to conduct and the ministry of washing the feet. நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல பாதம் கழுவுற ஊழியம் கண்டினியூவா நடத்திட்டே வந்தாங்க. And before 20 years I continually did the ministry or the working of the washing feet. ஈஸ்டர் அன்னைக்கு நான் பாதம் கழுவுற ஊழியம் வைப்பேன். On the day of the Easter Sunday and I used to conduct this. வருஷத்துல ஒரு ட்ரிப்பாவது அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணலாம். And so at least once a year we can follow this verse. அப்புறம் அசிஸ்டண்டா போன பிறகு எனக்கு பவர் இல்லாம போயிடுச்சு. Then after becoming assistant I had lost my power. அதுக்கு பிறகு நான் அதை விட்டுட்டேன். Then after I left it. கர்த்தர் அனுமதிச்சா நம்ம செய்யலாம். And so if possible if Lord desires we can இயேசு do கிறிஸ்து சொல்ற அது எதனுடைய அடையாளம்? And Jesus said and that is my example. மன்னிப்பின் அடையாளம். And that is a sign or token தாழ்மையின் அடையாளம். And that is a sign of humbling. இதுதான் ரொம்ப தாழ்மையின் அடையாளம் தான் அந்த கால்களை கழுவுதல். And the sign or token of humility is washing the feet. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் If I then your Lord and Master have washed your feet. நீங்க பாத்தீங்கன்னா if you see இந்த பெரிய வியாழன் இல்லாட்ட பெரிய வெள்ளி அன்று போப் அவர் பாதங்களை மற்றவருடைய பாதங்களை என்ன செய்கிறாரு கழுவுகிறார். On Good Thursday or Friday and Pope and he used to wash the feet of his disciples. அவங்க நம்மளை விட ஒரு ஸ்டெப் டாப்ல போறாங்க. And so and they were reaching a top from the steps. உங்களுக்கு புரியுதா அது? Can you understand this? போப் வந்து ஒருத்தருடைய கால்களை கழுவிட்டு and Pope after washing the feet of one person அந்த கால்கள்ல என்ன செய்வாரு முத்தம் கொடுப்பாரு. நம்ம யாரும் அப்படி பண்றது இல்ல. இவன் உங்க சகோதரர்கள் உங்கள் அருகே இருக்கிறவர்களை பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கன்னா எந்திரிச்சு ஓடத்தான் பாக்குறான் சாப்பாடுக்கு தான் போறான்னு பாக்குறானே தவிர ஒரு 10 பேருக்கு முத்தம் கொடுத்து பிரதர் நல்லா இருக்கீங்களா ஸ்தோத்திரம் என்னை மன்னிச்சிட்டீங்கல்ல அல்லேலூயா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் கொடுக்குறா? And after washing the feet and so he used to kiss the feet of the person, but we people we are not easy giving the holy kiss after the communion and we are not able to give or greet them at 10 or 20 persons. நாங்க கழுவுற இடத்துல எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போய் நான் ஒருத்தருக்கு கால் கழுவுவேன் தண்ணி ஊத்துவேன் ஒரு தேய்க்கிறது
திருப்பி தண்ணி ஊத்துறது, ஒரு துண்டை வச்சு தொடச்சி விடுறது, திருப்பி நான் உட்காருவேன், அவருக்கு எனக்கு தண்ணி ஊற்றி 2 காலையும் நல்லா தேய்ச்சிட்டு அழகா தண்ணி ஊற்றி துண்டை வச்சு தொடச்சிட்டு 2 பேரும் எழும்பி என்ன செய்யணும், ஒருவர் பரிசுத்த முத்தம் கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனால் போப்பு நம்மளை விட டாப்பா போய் யார் காலை கழுவுனாரோ அவருடைய கால்கள் என்ன செய்யறாரு, முத்தம் கொடுக்கிறார். And so the place where I am conducting such kind of meetings, I used to wash the feet of the person and wipe the towel, and he used to wash my feet and he will wipe the towel and he will give holy kiss each other. But the Pope is going to the top, not only washing the feet and also kissing his the feet. நம்ம என்ன பண்றோம்? But what are we doing? ராபோஜனம் எடுத்தும் ஆகணும். And we have to take the communion. அதனால இந்த ஆள் இருக்கிற லைன்ல இருக்க கூடாதுன்னு எந்த லைனுக்கு போய் உட்கார்றான், அடுத்த லைன்ல போய் உட்கார்றான். And so the person he is not in a line and we are sitting in another line. ஒரு இடத்துல நான் பாக்கும்போது என்னடா இந்த விசுவாசி எந்திச்சு ஓடி போய்ட்டானோ, இப்படி பண்ணிட்டானேன்னு பாக்குறான், ஆனா ஆள் இருக்கிறான். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன்ல பிடிச்சிட்டு இருக்கிற ஆளு இடத்தை விட்டாம அப்படியே தூண் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிற ஆளு இன்னைக்கு 3வது லைன்ல போயிட்டாரு. காரணம் என்னன்னா, இப்ப 2வது லைன்ல இருக்கிற அடுத்த ஆளு யாரு, இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால அங்க போயிட்டாரு. And the person who is sitting nearby and he become a problem, and so he used to sit in the first line, but is used to practice, but he has changed or sit to the line to another line. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கப்பு கொடுக்கும்போது அந்த கப்பை திருப்புவான், என்னெல்லாமோ பண்ணுவாங்க. But when you see, and some of the persons when they are given the cup and they will turn the cup or they took the cup. லாஸ்ட் மந்த் அரக்கோணத்துக்கு போயிருந்தேன். And last month I went to Arakonam. ராபோஜனம் கொடுத்தேன். I gave communion to them. ஒரு ஆளுக்கு கொடுத்த உடனே And so when I was giving to a person, அந்த ஆள் அப்படியே என் கப்பை திருப்பிட்டாங்க. and that person and turned the cup towards me. நானா கொடுப்பேன். And so I did. நான் அப்படியே ரிவர்ஸ் எடுத்தேன். Again I came the cup in reverse. திருப்பி அவர் ரிவர்ஸ் பண்ணாரு. Again he reversed the cup. நான் நின்னுட்டேன். ரைட், ஓகே, நான் திருப்புறேன். Then I stopped. Again I turned the cup. நான் கொடுக்கிற மாதிரி வாங்குறதா இருந்தா இது. And so the person I've given to him. உடனே அவன் டெக்னிக்கலா டக்குன்னு கண்ணை மூடிட்டான், வாயில ஊத்திட்டான். எப்படி? Technically he closed his eyes and opened his mouth. அதாவது அந்த எல்லாரும் வாய் வச்சு குடிச்ச அந்த பகுதியில எது வச்சிட கூடாது. இவரு ஒருவேளை அப்போலோல ஐசியூல இருக்காரு போல இருக்கு, என்ன ஆயிடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது போல இருக்கு. அதான் பிரச்சனை. The place where all are keeping their mouth and he should not keep, and that is his intention, I think, and he was an Apollo, so he might be infected with the things. இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க. And so such people are there like this. கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுடைய கால்களை கழுவினேன், இதுதான் உனக்கு மாதிரி. And Christ said, I am washing your feet and this is your example. இந்த சபையில இருக்கிற எல்லாரை விட நான் தான் தாழ்ந்தவன் நீ காட்டணும். And so more than all the persons in the church, and you must show that you are so humble among all. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். And so you have to count each other more excellent than others. படிச்சவன் படியாதவன்லாம் நீ பார்க்க கூடாது. And you should not say that they are educated or uneducated. ஏழை பணக்காரன் பார்க்க கூடாது. And you should not see the difference that they are poor and ஜாதி rich. ஏற்றத்தாழ்வு நீ பார்க்க கூடாது. And you should not see the high and low in their intelligence. நம்மளை விட கிருபை பெற்றவன், And so they are receive the more grace than us. நம்மளை விட அபிஷேகம் பெற்றவன், Or they are anointed more than us. அபிஷேகத்துக்கு தான் நீ மதிப்பு கொடுக்கணும். And you have to give value and respect for their honor and anointing. பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு இருந்த வெளிப்படுத்தல் என்னன்னா, சவுலை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் நினைக்க கூடாது, தொடக்கூடாது, என் கை அவன் மேல படக்கூடாதுன்னா, அப்போ அவன் வாய் மட்டும் படுதே, அவன் கை படுதே. And what is the revelation of the David in the Old Testament? And he said that, and so even in certain and also they around. அதனால தான் கர்த்தர் தாவீதை கனப்படுத்திட்டே போனார். And so the Lord kept honoring David. தாவீதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, And when you hear about David, அவன் சவுல்ட்ட பேசும்போது சொல்வான், நான் ஒரு செத்த நாய், என்னைய போட்டு ஏன் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கற அப்படிங்கறான். And when he was speaking to Saul, he used to say, and why you chase after me, and I am a dead dog. இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேடி ஏன் இப்படி வனாந்தரத்துல சுத்தணும் அப்படினு கேக்குறான். And he asked, and why of the king of Israel and must seek after the things and to see of the fleas. பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களை எல்லாரிலும் நாங்கள் எங்களை கடைசியானவர்கள் போல எண்ணிக்கொள்கிறோம். And Saint Paul says that, and we count as least among you all. இன்னும் சொல்ல போனா, நீங்கள் துடைத்து போடும் அழுக்கை போல நாங்கள் காணப்படுகிறோம். And so when you say more, he is saying that, and we become an offscouring of this world. இந்த மார்க்கம் உனக்கு தாழ்மையை சொல்லி கொடுக்கலனா, இந்த மார்க்கத்துல நீ வருஷக்கணக்கா இருந்ததுல அர்த்தமே கிடையாது. And if this religion or way teach you not the humbleness, and there is no use of you to stay in this way இந்த for years together. தரையில உட்கார வச்சிருக்கோம் பாருங்க, இதுவே தாழ்மையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். And so we asking you to sit on the floor, and this is the first step of your humility. அதுக்காக சேர்ல உள்ளது தப்புன்னு நான் சொல்லவில்லை, முடியாதவர்களை பத்தி நான் சொல்ல வரல, தவறா விளங்கிறாதீங்க. And they that are unable to sit down and you can sit on the chairs, I'm not taking, please don't misunderstand. இப்போ கூட நமக்கு எல்லாருக்கும் சேர் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு என்ன வசதி இல்லையா நமக்கு? And do we have facilities to make you all to sit in the chairs? எல்லாரும் வணங்கி தலை வணங்கி அவருடைய பாதத்துல என்ன செய்வோம், உட்காருவோன்னு உட்கார்றோம். And so all must bow down and must sit on the floor and must work and must. இயேசுவுடைய முதல் மாதிரி தாழ்மை. The first example of Jesus Christ is humility. அதனால தான் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். And so Jesus said, I am meek and lowly. பிலிப்பியர் 2:6-7-8 வசனங்கள் அவருடைய தாழ்மை சொல்லுகிறது. அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார்,
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். And Philippians chapter 2 verse 6, 7, 8 says, and he obeyed to Father and even unto the death of cross and even obedient to the Father. உங்களை 4 பேர் மத்தியில ஏசுனா ஏத்துக்குவீங்களா? And if they are scolding or if they are rebuking in midst of a fight, will you accept it? டக்குன்னு அந்த ஜென்ம சுபாவம் வருங்க. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க சொல்றீங்க அப்படிமோ. And you used to see and what mistake have committed, and so your sensual will grow up in you. என்னை நான் ஒரு இடத்துல ஒரு சிஸ்டர்ட்ட சொன்னேன். In one place I said to a sister, உனக்கு அடிக்கடி பிரச்சனை ஊழியக்கார சிஸ்டர் தான். and so she is a servant of God. உனக்கு பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்ற. And you are saying and you have more problems. கடைசில ஏன்டே நீ மாறி வந்துட்ட. And so at last you are transferred to and came to me. நீ என்னிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. And here you must surrender yourself. எப்படின்னு கேட்டா. She asked how. நான் ஒவ்வொரு கூட்டத்திலயும் உன்னை உடைப்பேன். And so in every meetings and I'll break you. ஒவ்வொரு கூட்டத்திலயும் உன்னை தாளிச்சு எடுப்பேன். In every meetings and I will season you. கொஞ்ச நாள் இதை ஏத்துக்கிட்டேனா உனக்கு இந்த கரெக்டர் என்ன செஞ்சிரும்? எதிர்க்கிற கரெக்டர் போய்டுங்க. அது நீங்க எல்லாரும் முன்னாடி கவலைப்படுத்துறதுக்குன்னு இங்க மாத்தி வச்சிருக்கா அப்படினு கேட்டா. And so when you accept, when you are taking this and your character will be changed, and so but she was not able to tell this and she resisted me. உடைக்கப்படாதவன் உருவாக்கப்பட முடியாது. And he that is not broken cannot be formed or molded. உடைச்சாதாங்க அது உருவாக்கப்படும். And only when it is broken or it is break up and it is kind of burns. அந்த அப்பத்தை பிச்சாதாங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியும். And only when they can break the bread and they can share to all. அப்படி ஒரு பெரிய அப்பத்தை அப்படியே தூக்கி முழுங்க முடியாது. அதை பிச்சு கொடுக்கும்போது தான் அநேகராகிய நாம் என்ன செய்றோம்? ஒன்றாக்கப்படுகிறோம். And so we cannot swallow the whole bread only when it is broken and we who are many become one. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாட்சியில தாழ்த்துவாங்க. In some we can see and they will humble themselves while they are sharing. பேச்சில ஒரு சிலர் தாழ்த்துவாங்க. And some they will humble themselves while they are speaking and conversing. ஆனா செயல்ல தாழ்மை வேணும். But you have to need and humbleness in your actions. அது இயேசுவுக்குள்ள இருந்தது. And that was found in Jesus. அவர் ஒரு சீலையை கட்டிக்கொண்டு அந்த சீடர்களை உட்கார வச்சு எல்லாருடைய காலையும் கழுவினார். And so while he was covering with his clothes and he was able things and he went wash the feet of the disciples. பேதுரு சொன்னா இது என்ட ஆகாதுன்னு சொல்லிட்டான். And so Peter said and this cannot come with me. அப்பனா இயேசு சொன்னா நான் உன்னை கழுவாட்ட என்னிடத்துல உனக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாது. And Jesus said and if I not wash your feet and there is no part or portion with me. அது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். And that is a sign of humility. உங்க புருஷன் முன்னால உங்களால தாழ்ந்து போக முடியுதா? And so are you able to go humble before your minds? உங்களுடைய மனைவி முன்னால உங்களால தாழ்ந்து போக முடியுமா? Are you able to go humble before your wife? உங்களுடைய சபையில உங்களால தாழ்மையா செயல்பட முடியுமா? And are you able to work humbly before the church? நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். And you have to learn of the humility. இயேசு சொல்றாரு என்னிடத்தில் வந்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். And Jesus said I am meek and lowly, you come and learn of me. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். And you must teach humility to your children. அவனை வந்து சின்ன வயசுலயே காலரை தூக்கி விட்டு போற மாதிரி அவனை பழக்க கூடாது. And so from his young age and you should not make them to practice by taking a holding on their collar. வீட்டு வேலையை செய்ய வைக்கணும். And you must ask them to do the household work. தேவசமூகத்துல உட்கார வைக்கணும். And you must make them to sit in the presence of God. நீ அவனை சிறு பிராயத்திலேயே அவனை நடத்தணும். And so from childhood and you must teach them and how to walk in the ways. நீ தொட்டில்ல இருக்கும் பொழுது அந்த பழக்கத்தை கொடுத்துட்டேன்னா அது சுடுகாடு வரைக்கும் அது நிசியாது விடாது. And when you give the practice while they were in cradle and so till they go to the ends and they will not leave the practice. இன்னைக்கு நம்மில எத்தனை பேருக்கு தாழ்மை இருக்கு? Today how many of us are having the practice? ஆண்டவரே நான் ஒரு தூசி குப்பை தாழ்மைறேன் ஆனா பேச்சில தாங்க பாதி பேருக்கு இருக்கு. And so only and the people used to say so I am a dust in earth only they speaking on the conversation they have. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார். And so they that are humble the Lord gives them grace. தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் நினைக்கிறார். And the Lord remembers and they that are humble. தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார். And the Lord lifts up the humble. எவ்வளவு இயேசு தாழ்த்தப்பட்டாரோ அவ்வளவு எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். And how far Jesus was subjected and to that extent and he was lifted above all heavens. தாழ்மையினுடைய ஒரு பூரண அடையாளம் அதுதான் கால்களை கழுவுதல். The perfect sign of humility is washing the feet. பாஸ்டர் டான் அவர்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. And so a Pastor Don and he received a phone call. இப்படி நாங்க சிக்கா இருக்கிறோம் and said that and we were sick. ஓகே நான் ஜெபிச்சுக்கிறேன்னு சொன்னார். And he said okay I'll pray for you. அதுக்கு பிறகு அவர் விசாரிக்கவே இல்ல. Then after he never inquired them. அதுக்கு பிறகு மறந்துட்டார். And he forgot. அவங்களும் ரொம்ப சீரியஸா போய்ட்டாங்க. And so they became very serious. வெளிநாடுகள்ல பக்கத்துல எல்லாம் சபை கிடையாது. And so there is no nearby churches at the abroad countries. 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தள்ளி தான் ஃளைட்ல தான் வரணுங்க. And so they have to travel to 1000 to 2000 kilometers in flight. இவர் ஊழியத்தின் நிமித்தம் அத மறந்துட்டார். So because of the ministry and he forgot the matter. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு ஐயோ இந்த ஆளு என்ன சொன்னா சுகமில்லன்னு சொன்னானேன்னு சொல்லி. And after some time and he said I remembered that and he said and he's not feeling well. உடனே ஃபோன் போட்டார். And so immediately picked up a call. அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகி பொளச்சிட்டாங்க. And so he went very serious and class and became alive. ஆனா அவங்களுக்குள்ளேயே பேசி ரொம்ப டென்ஷன் ஆகி இனிமேல் இந்த சபை பக்கமே நிச்சய கூடாது
போவே கூடாது, ஊழியக்காரன் வந்தா உள்ளேயே விடக்கூடாதுன்னு முடிவு And so பண்ணிட்டாங்க. they spoke among themselves, they got tense, said that, and we should not go to the church, we will not allow the servants of God to come to our house. இவர் டெலிபோன்ல தொடர்பு கொண்டா அவங்க ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கறாங்க. And so when he was contacted to telephone and they were not giving them response. இவருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. And he understood there is some problem. எத்தர் ஃளைட் ஏறி போயிட்டாருங்க. At last and he boarded on a flight and reached there. போனா அந்த ஆள் வந்து சிங்கம் மாதிரி நிக்கறாங்க. And so when he went to the place, a house, and he stood like a lion. பரவாயில்லை, நாங்க பெண்டிகாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நியூ டெஸ்டமென்ட் சர்ச் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சோம், போதும் நாங்க பட்ட பாடலாம். And said that, and all the sufferings is enough for us, and we thought, and this New Testament church will be good. ஏன் இப்போ வந்தீங்க? And they said, why did you go? ஏன் இப்போ வந்தீங்க? And why did you come now? இப்படி தான் பேச ஆரம்பிச்சாங்க. And so he spoke roughly. அப்ப அவர் சொன்னாரு, சாரி, நான் வந்து ஊழியத்தினுடைய இதுல நான் ஏதோ மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். And so because of the works of the ministry, I forgot, I missed, and he said sorry to him. உங்க கோபம் நியாயமானது. And so it's your thing, it's reasonable. நீங்க யாராவது அப்படி சொல்லுவீங்க? Will you all tell like this? நான் ஜிப்பா போட்டு வந்திருக்கிறேன், கதவு திறக்க மாட்டேங்க, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பாராகமா, அதோட அவன் ஏற்கனவே நியாயம் தீர்த்துட்டாரு விட்டுருவான். And so our servants of God will say, I have come in uniform, அப்படினா? the Lord will judge you surely. நம்மளும் அப்படிலாம் இருக்காங்க. Our people are like this. உடனே அந்த வீட்டு வாசல்ல நின்னு காலை உதறுவான். என்னன்னு கேட்டா, தூசி உதறி விட்டு போன்னு சொல்லிட்டாரு, சோதோமுக்கு நடக்கிறத விட இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வரப்பாருன்னு சொல்றான். And so இதெல்லாம் தவறு. And these practices are wrong, it is evil. அப்போ இவர் நேரா போய் கிச்சன்ல போய் ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்துட்டாரு. And so he went straightly to the kitchen and he took a vessel full of water. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. And they could not understand. என்னடா இந்த ஆளு என்ன பண்றாரு? What this person is doing. அவர் நேரா வந்து And he went straightly. அந்த விசுவாசி உட்கார்ந்திருக்கிற அந்த சகோதரனுடைய கால் கிட்ட போய் வச்சு, The place சாரி, அப்ப அவர் சொன்னார், என்ன பண்றீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவர் காலை கழுவுனாரு. நான் வந்து செஞ்ச தப்புக்கு இதுதான் என்னது, பைபிள் படி இதான் பரிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே, காலை கழுவுன உடனே அந்த ஆளு உட்கார்ந்து அழுது, நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஊழியத்துக்கு விரோதமான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒப்புரவானாங்க. The place where the brother was sitting, and he took the water and he washed the feet of the brother, saying that, and so this is the solution that I have to do according to the Bible. Then after they reconciled each other. இப்போ நமக்கு வந்து 800 பேர் கூடுறாங்க, 900 பேர் கூடுறாங்க, வந்தா போனா வா, வராட்டா போ, அப்படிதானே? அப்படிதான் ஆயிடுச்சு ஊழியத்துல. யார் வந்தானே இப்ப என்ன அட்டெண்டன்ஸா போடுறோம், வரவன் வருவான், வராதவன் போறான். Are we taking in attendance, and they that desire to come, they are coming, and they departing according to their own desire and will, and we are not taking our attendance. குட்டி சபைகள்ல எண்ணிடுவார் அந்த பிரதர். 100 நேத்து ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாரு, எங்கன்னு கேட்டேன், 132 பேர் வந்தார்கள், கரெக்டா எண்ணிருக்காங்க. இங்க நான் என்ன முடியாது. And so one pastor went to a small church, and so asked and how many attended, it said 132. இப்போ But உள்ள we cannot count here. இப்போ உள்ள நிலவரம் என்னன்னா, But what is the present state now? வந்த மாட்ட கட்டறதும் கிடையாது, போன மாட்ட தேடுறதும் கிடையாது. And so the thing, we are going and we are not going to tie up, and they that are doing, we are not loosening them. ஏன்னா இது சர்க்குலேஷன் ஆயிடுச்சுங்க. அது பாட்டுக்கு ஒன்னு புதுசா வரும், ஒன்னு பழசு போகும், ஒன்னு எழுப்புதல்ல வரும், ஒன்னு திடீர்னு வராது. எங்கயாவது அடி வாங்கிட்டானா நேரா கோயில்ல வந்து உட்கார்ந்துக்குவான். இப்படி தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. But it now come in circulation, and so when some are going and they depart, and in revival they come newly, and this is how the people are going around there. நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். And you must humble yourself. அதுதான் இயேசு நமக்கு வைத்த மாதிரி. And that is the example, a pattern Jesus kept for us. இதே மாதிரி பாஸ்டர் லாசரஸ் அவர்களும் சொல்லி இருக்கிறார். And likewise Pastor Lazarus also said the same. இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு அவர் விசாரிக்கவே போகலன்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. And so one person, so they got tense because they were not inquiring at house. நல்ல காலத்திலே அவர் எதுவும் சாப்பிட மாட்டாருங்க. And so good time they will not eat well. ஒரு கட்டன் காபி குடிப்பாரு. And he used to drink a coffee. black coffee ஒன்னு குடிப்பாரு. ரொம்ப அதிகமா குடிச்சா அது ஒன்னு தான் குடிப்பாரு. ரொம்ப அவசரம்னு சொன்னா என்னது, பாதாம் அந்த முந்திரி பருப்பு சாப்பிடுவாரு. And so very urgent, and he used to drink this black coffee, or he will take or some cashew nuts. அதுவும் இவர் சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சு கரெக்ட்டா யாராவது வாங்கி வச்சிட்டா அப்ப யாரோ சொல்லி கொடுத்தாங்க, சாப்பிடவே மாட்டாரு. And so if someone is placing on a table, he used to say that, and someone said this, and so he will not eat anymore. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனாரு, அவங்க பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க, அவங்கட்ட எப்படி ஒப்பரா ஆகுதுன்னு தெரியல, உள்ள போயிட்டாரு. அவங்க அப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம். And one day when he visited a house and they were in high tension, we don't know how to reconcile with them, and that is the time that they were eating with them. அவங்க கிட்ட முகமே கொடுக்கலங்க. And he did not give face to them. ஆனாலும் இவர் அங்க வச்சிருந்த தோசையை ஒன்னு எடுத்து பிச்சி பிச்சி சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிட்டாரு. But he ate one dosai on the table, not even asking them at last, and he reconciled and corrected with them. நீங்களே எப்படி? And how you are? உங்க மனைவி சாப்பிடலன்னு நினைச்சீங்க, செத்தா போறா, 2 நாள் அதெல்லாம் பசிச்சா சாப்பிடுவா அப்படின்னு போயிடுவாங்க. புருஷன் சாப்பிடல, அதெல்லாம் வெளியே சாப்பிட்டுருப்பாரு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா ஒரே தட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்க. If the wife is not eating, they used to say after 2 days, and she will continue to eat. If the husband is not eating, and we will not have the care. உன்னுடைய தாழ்மை, இயேசுவின் தாழ்மை என்ன எதை காண்பிக்கிறது? உனக்கு ஒரு மாதிரி.
And what does the humility of Jesus show? And it shows a pattern or example for you. நம்முடைய பையங்க பிள்ளைகளுக்கு தாழ்மையை சொல்லி கொடுக்கணுங்க. And we have to teach and boys and girls about the humility. பாயை போட வைக்கணும். And you must make them to spread the பாயை mats. துடைக்கணும். And they must wipe the mats. பாத்திரத்தை கழுவணும். And they must wash or clean the vessels. அது துடைக்கணும், காய வைக்கணும். And they must wipe it and make it dry. பாத்ரூமை கழுவ வைக்கணும். And they must make them to clean the toilets. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நீங்க செய்யலன்னு சொன்னா தாழ்மைன்னு சொன்னவனே அப்படியே சர்றன்னு வந்துட்டு போறதல்ல. And you must எவ்வளவு தாழ்மையான முதல்ல தாழ்மையான செயல்களை செய்து பழகணும். And you must do all these things just completely coming and going out, that doesn't matter. And you must put in action or you must put them in work. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல And so on the time when you have come to the ministry, அடையார்ல ஃப்ரண்ட்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. and so in Adaya in the front there is a bathroom. அப்ப நான் 84 சொல்றேன். I'm telling at the time of 1984. அதுக்கு எனக்கு வந்து பாத்ரூம் கிளீனிங் டியூட்டி. And so at that time I had a duty to clean the bathroom. அது ஒரு 100 பேர் இருக்கறனால கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிரோம், நாரி போய்டும். And so only 2 or 3 there, and so within few minutes and it became very dense. டெய்லி டியூட்டி இருக்கு. And we have daily duties. வீக்லி டியூட்டி இருக்கு. And weekly duties. மந்த்லி டியூட்டி இருக்கு. And monthly duty. அவன் தான் அதை செய்யணும். And so they must do the duty. நானும் பார்த்தேன். And now I saw that. அப்ப இந்த ஜிப்பாலாம் கிழிஞ்சு போச்சுனா அது தனியா வச்சிருப்பாங்க, அது யூஸ் பண்றதுக்குன்னு. And so if all our uniform would get torn, and so we'll use it for another ways. நல்ல Dress போட்டு இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு யாரோ எந்த வருஷம் போட்டு போனானா ஒரு 15 இடத்துல கிழிஞ்சிருக்கும். அதை தூக்கி நீ மாட்டிட்டு நான் எங்க வந்துட்டேன், bathroom clean பண்ண வந்துட்டேன். And so it got torn in 15 places, and so taking the garments, and now I came to clean the toilets. வெளிய press இருக்கு, printing press. And so there is a plates. அது ஓலையில கட்டப்பட்டது. And so it was tied up with linen. நல்ல வேளை அது அன்னைக்கு பிரிச்சாங்க. On that day, and they were doing it. அதனால வெளிய உள்ள பிரதர்ஸும் பாதி வரை கிழிஞ்சி சட்டையை போட்டு தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான், அதுல வேலை செஞ்சிட்டு இருக்கான். And the brothers outside, they were also with torn garments, and they were working out. இப்போ எனக்கு அதே டைம் டியூட்டி bathroom cleaning. And at the same time, and they have the duty to clean the toilets. நான் bathroom clean பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ஆசிட் ஈசிட் விட்டு சும்மா தேய்ச்சிட்டு இருக்கோம். And so I am using the acids, and I was cleaning the toilets. நான் ஒரு பாட்டு பாடுனாங்க. And so அப்ப என்ன பாட்டு பாடுனேன்னு தெரியல, ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டேன். I sang song at that time. என்னுடைய சின்ன அண்ணன் சென்னை வந்தவர், இவன் சாமியாரா போனானே எப்படி இருக்கான்னு பார்க்க வந்துட்டாரு. My young brother, he came to Chennai to visit me because and I came to the ministry. அவருக்கு அடையாளம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இவனை எப்படி போய் எங்க பயங்கர கூட்டமா இருக்குன்னு சொன்னாங்களே, சாமியார்லாம் எல்லாம் பயங்கரமா ட்ரைனிங் எடுப்பாங்கன்னாங்க, இவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவர் கேட்ல வந்து நின்னுட்டு அப்படியே திருன்னு விழிக்கிறாரு. அங்க எல்லாரும் ஓலையை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் வரிசையா சட்டையை கிழிச்சு போட்டு இவன் எங்க இருக்கான்னு எப்படி தேடுறதுன்னு வெளியே வாசல்ல வந்து நிக்கிறாரு. And looking near the gate, and he was just looking into me because they said, and there would be huge crowd, and so how to identify me, and he stood near the door. கரெக்ட்டா என் பாட்டு சத்தம் வெளியே வருதுங்க. And so now he is able to hear the voice பட் of அது my பாத்ரூம்னு அவருக்கு தெரியாது. And so he அதான் didn't know பிரச்சனை. that it is bathroom. அவர் வெளியே இருந்துட்டு அப்படியே முழிக்கிறாரு. And so he stood outside and he was blinking. அது உள்ள என்னன்னு தெரியல, எப்படி உள்ள போறது, உள்ள இருக்கான் தம்பி, பட் யாரு எங்க என்னன்னு தெரியாதுல்ல. And there is a person, a brother inside, and did not know who is that person and how to enter inside. அவருக்கு டவுட் எப்படி உள்ள போறது. And he had a doubt on how to enter in. ஆனா பாட்டு சத்தம் கேக்குது, இவன் இங்க தான் இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கிறான். And by hearing the voice of singing, he is able to and inspire that I am inside. டக்குன்னு வீட்ல கூப்பிடுற பேரை யூஸ் பண்ணிட்டாரு. And he called my name that they are using in my home. எனக்கு சிக்னல் அப்பதானே ஊழியத்துக்கு வந்த புதுசு, And so கரெக்டா அடிச்சிருச்சு, அது பெல் அடிச்சிருச்சு. and that's the time that came newly to the ministry, and so I am able to grasp on who is that. வீட்ல கூப்பிடுற பேர் இல்ல, ரெஜிஸ்டர்ல உள்ள பேர் தான். And that is not the name that you are using or calling by இப்ப name. இப்ப இருக்கிற பேர் வந்து முன்னாலையும் பின்னாலையும் சென்சார் பண்ணிட்டேன் நான். And so that said that, and there's a person and they censored it. மிஷன்ல வரும்போது இந்த பேர் மட்டும் தான் எனக்கு யூஸ் ஆச்சு. ரைட், இதே பேர்லயே கெசெட்லயே நான் மாத்திட்டேன். And so after coming to the mission, and so this name was used, and also changed my name in Gazette. ஃப்ரண்ட்டையும் எடுத்துட்டேன், பேக்கையும் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். Because I took all the names because they have the same meaning for all. வச்ச 4 பேருக்கும் ஒரே அர்த்தம், அதனால 3 தூக்கிட்டேன் நான். And so all 4 names are kept and same meaning, and so I took the 3 out. பட் அவர் அந்த பேரை சொன்னார், எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி வெளிய போறது இந்த Dressல? And so when he called me, இதுல வெளிய போனா இப்ப அவர் பிடிச்சிடுவாரு. என்னடா இது ஊழியன்னு சொன்னாங்க, ஏற்கனவே இவன் கொத்தவல் சாவடில மூட்டை சுமக்கறான்னு ஒருத்தன் போய் சொல்லி கொடுத்துட்டான் கத்திரிக்காய் வாங்கிட்டு போனதுக்காக. இப்போ இவரை எப்படி ஃபேஸ் பண்றது, இந்த Dress-ஐ எப்படி போட்டு வெளிய வர்றது, நான் அப்படியே யோசிக்கிறேன். And so just I was thinking on how to come with the torn garments. By hearing the sound, I was able to grasp that he was standing outside. வேற வழியே இல்ல, வெளிய வந்து தான் ஆகணும். There is no other way, I must come out. டேய் பார்த்தாரு, என்னடா நல்ல Dress கிடையாதா, கொடுக்க மாட்டாங்களா, இல்ல எப்படி, எனக்கு புரியலண்ணே. இல்ல Dress டியூட்டிக்கு அதான் போட்டிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சு அவர் 2 நிமிஷம் நிக்க சொல்லி வேற Dress எல்லாம் மாத்தி நாங்க நல்லா தான் இருக்கோம்னு வந்து காட்டணும். And I just by saying that just for duty I am having this garment, and so I went and changed my garment. I saw that I was in.
உங்க வீட்ல எல்லாம் பாத்ரூம் கழுவ வைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை? Are you making your children to clean your toilets in your house? அதுக்கு ஒரு வேலையாளு. And so that is one very form. வீட்டை துடைக்கிறதுக்கு ஒரு வேலையாளு. And to sweep the house, there is another துணியை maid. துவைக்கிறதுக்கு ஒரு வேலையாளு. And to wash the clothes, another servant. எல்லாத்துக்கும் வேலையாளு கொடுத்து விட்டாச்சு. இப்ப கல்யாணம் கட்டி விடும்போது அதுக்கும் வேலையாளு அனுப்பி விட்டுருவீங்களா? குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வேலையாளு அனுப்பி விட வேண்டியதானே? அப்படியே And so அப்படிதானே? while they are making the marriage, will you send another person with you to help them? ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கிறது இல்ல. And you are not teaching any works. ஒரு வேலையும் தெரியாது. And they do not know any work. சமையல் பண்ண தெரியாது. And they do not know துணி to துவைக்க தெரியாது. They do not to wash the வீட clothes. க்ளீன் பண்ண தெரியாது. They do not know to clean the பெருக்க place. தெரியாது. And they do not to sweep. ஒண்ணுமே தெரியாது. And they know nothing. இப்படி கல்யாணம் கட்டி விட்டா எப்படி இருக்கும்? நான் தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். இப்ப வரிசையா பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கு. And so if I am making such marriage, no, now I am judging all the cases. நான் போன மாசம் ஒருத்திட்ட பேசுறேன். என்னுடைய ப்ரொஃபைலை விட அவருடைய ப்ரொஃபைல் கம்மிதான். And so யாரு? and last இது month, கல்யாணத்துக்கு முன்னால இந்த ப்ரொஃபைல்லாம் பார்க்க வேண்டியதானே நீ? and last month I conducted marriage. Now she says that, and so my profile is greater than his profile. And before marriage, and you can see all those profiles. தாழ்மையுள்ளவருடைய வாழ்க்கை சிறப்பாய் அமையும். And so they that are humble and their life will be குடும்ப precious. வாழ்க்கையில நீ தாழ்த்து. And in your family life, you must humble குடும்ப yourself. வாழ்க்கையில நீ தாழ்மையை கற்றுக்கொள். And you have to learn of humility in your family life. இரண்டாவது ரோமர் 15:6 பார்க்கும் பொழுது Nextly, when we look unto Romans chapter 15 verse 16, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அங்கே பவுல் என்ன பேசுறாரு? and Romans chapter 15 verse 6, and what Saint Paul says there, என்ன மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? and what pattern is given to you, ஏக சிந்தையாய் இருங்கள். that you must be of with one mind. அதுதான் உங்களுக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. And that is kept as an example for you. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே நீங்கள் மற்றவர்களோடு ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And God's people always, and you must be with one mind with the children of God. இது யாருடைய மாதிரி? And whose pattern it is? கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே. And according to the pattern of Christ Jesus, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். that ye be of one mind. ஒன்று இயேசுனுடைய மாதிரிங்கிறது தாழ்மை. And one pattern of Jesus Christ is humility. இரண்டாவது அவருடைய ஏக சிந்தை. And secondly, his one mind. இயேசுனுடைய ஏக சிந்தைன்னா என்ன? And what is the one mind of Jesus பிதா, Christ? குமாரன், பரிசுத்தாவி. And Father, Son, and Holy Ghost. மூணு பேரும் எந்த இடத்திலயுமே வித்தியாசமான உணர்வுகளுக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. And these three persons, and they never gave a different feelings in any place. இதை யோவான் 17:20-21 நீங்க பார்க்கலாம். You can see this in John the Gospel chapter 17 verse 21 and 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி என்று இயேசு பேசுகிறார். And Jesus said like this, and how we are in, and they should be in one. பிதா, குமாரன், பரிசுத்தாவில எந்த விதமான பிரிவினையும் கிடையாது. And there is no division in Father, Son, and Holy Ghost. நாசரேத்துல ஒரு அடக்காராதனை நடந்தது. In Nazareth, and they conducted a burial அவங்க service. பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஊழியத்துல இருக்காங்க. And so both of their daughters, they were in the ministry. ஒரு பையன் விசுவாசியா இருக்கிறான். And one son, and he was as a believer. அவர் ஒரு 65-70 வயசுல செத்துருப்பாரு. And so the age of 60 to 70 he died. அந்த பையன் சாட்சி சொன்னாங்க. And sons testified on that நான் day. பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் எங்க அம்மா அப்பாவை பார்த்திருக்கேன். ஒரு நாள் கூட எங்க வீட்டுல என்ன கிடையாது? சண்டை, வாக்குவாதம், தள்ளி விடுறது, எந்த இதையும் நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அப்படி எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி இருப்பாங்க. And from the day I was born in the family, I had never seen my parents quarreling or fighting, having strifes or contentions with each other. எப்படி ஒருவேளை புருஷன் வந்து மனைவிக்கு பயந்து போயிட்டாரோ? And so when the husband was for fear for wife, அதனால வீட்டுல அமைதியா போயிட்டாரா? and so he went smoothly in his family. அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, ஸ்டேஷன் மாஸ்டரா தான் இருந்தாரு. And so he was not a normal person, and he was a station master. நான் எதுக்கு இத சொல்றேன்? And why I'm telling this? எப்படி சாட்சியை பாருங்க. See how they have ஏக one சிந்தை. and with one mind. பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூணு பேரும் சேர்ந்து பாபேல் கோபுரத்தை பார்க்க போகும்போது நாம் இறங்கி போவோம். And so when they looked unto the Tower of Babel, and so Father, Son, and Holy Ghost said, and let us go down. இயேசு அனுப்புற விஷயத்துல In the matters of sending Jesus, ஆவியானவரும் பிதாவும் சேர்ந்துட்டாங்க. and the Spirit of God, Holy Ghost and Father joined together. ஆண்டவரும் ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து அனுப்பும்போது நான் தான் கிடைச்சனா அப்படிலாம் சொல்லல. இதோ என்னை அனுப்பும், நான் போகிறேன்னு சொல்லி இயேசு வந்தாரு. And Jesus said, by coming like this, behold, send me and I'll go. And when Father and Holy Ghost and had decision or determination to send him out. மேக்ஸிமம் ஆர்குமென்ட்க்கு இடமே கொடுக்க கூடாது. At the maximum, and you should not give room for any arguments. இயேசு பாருங்க, அந்த ஏக சிந்தையில தான் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தார். And Jesus Christ with that one mind, and he was joined with God. பிதா, குமாரன், பரிசுத்தாவிங்கிறதுல எந்த விதமான டிவியேஷனும் கிடையவே கிடையாது. And there is no division or separation in Father, Son, and Holy Ghost. ஒன்றே தான் சிந்திப்பாங்க. And so they think one
ஒன்றையே பேசுவாங்க, and they will speak one, அதையே செய்வாங்க. that also they will do the same. அதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். And so according to the example or pattern of Jesus Christ, and be with one mind. 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்துல பாக்கும்போது And we look into 1 Corinthians chapter 1, அங்கே பவுல் என்ன பேசுகிறார்? and what Saint Paul speaks there. 10ஆம் வசனம் வாசியுங்கள். 1 Corinthians chapter 1 verse 10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏக மனது ஏக யோசனை, ஒரே பாயிண்ட்ல நீங்க நிக்கணும். And so you have the same point and same mind and same judgment. ஒருவேளை தன்னுடைய கருத்தை மனைவி முதல்ல சொல்லிட்டான்னு வெச்சுக்கோங்களேன். Sometime if the wife is telling his opinion first, உடனே புருஷன் ரைட் ஓகே ஏத்துக்கலாம். and husband must take it okay. இல்ல புருஷன் தன்னுடைய கருத்தை முதல்ல சொல்லிட்டார்னா If the husband tells his opinion, மனைவி உடனே அதை அப்படியே ஏத்துக்கணும். and so a wife must accept immediately. அதுல லாபமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? சகிக்கணும். Gain or loss, both must together, and you must endure it. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஏக சிந்தை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். How many of you are having this one mind in you? அதனால தான் கல்யாணத்துல நீங்க சொல்லி இருக்கிறது, And so during the time of marriage it is said like this. ரட்சிக்கப்பட்டவங்களை சேர்க்கிறதுடைய நோக்கமே அதுதாங்க. That is the purpose of gathering the same or salvation. அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறானா, அபிஷேகம் பண்ணப்பட்டவளான்னு பார்க்கிறது காரணம் என்னன்னா, இந்த எருதையும் கழுதையையும் ஒரே ஏரில் பூட்டாயாக. And then you should not yoke the both ox and ass in the same cart. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு என்ன நடக்கும்? And if they join together, what happens? அதனால தான் விசுவாசியோட அவிசுவாசி பிணைக்கப்படக்கூடாது. And so it is said that, and so the believers should not be joined with the unbelievers. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். And they must be very careful in this matter. ஆவியிலே நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் போக வேண்டும். And so you have to go together with your bound in spirit. ஏக சிந்தை இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி. And so one mind, and that is the pattern of Jesus Christ. அடுத்ததாக Nextly, முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வருவோம். let us come back to 1 Peter chapter 2 verse 21. அங்கே என்ன மாதிரியை கர்த்தர் வைத்துவிட்டு போனார்? And so what pattern the Lord has kept for them? அது பாடுகளை காண்பிக்கிறது. It shows sufferings. கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரியை வைத்து போனார். And because Christ also suffered for us and lived or leaving us an example to follow his steps. நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசத்தின் நிமித்தம் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சரீர பிரகாரமாக நல்ல ஹார்ட் ஒர்க்கராக இருக்க வேண்டும். All our believers, and they must suffer for the sake of truth and faith, and also they must do the physical sufferings. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாங்குங்க. And you must make your children to do the work well. நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து அப்படியே படுத்துக்கோ 8:30 வரைக்கும் படுத்துக்கோ அவனே டிஸ்டர்ப் பண்றீங்க, அவ தூங்கட்டும்னா தூங்கியே போய்டுவான் வாழ்க்கைய. And so when you give more caring and you are petting the children, and so when you make them to sleep until the end of their life and they go on sleeping. பிதா தன்னுடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And father and made his son to go under suffering. அப்ப நீங்களும் உங்களுடைய குமாரத்திகளை பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும். Also, and you must put your children, that is your sons and daughters, under sufferings. ஹார்ட் வர்க் நீங்க பண்ண வைக்கணும். And you must make them to work hard. பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And Jesus by the suffering he suffered and he learned obedience. நீங்க எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பாடுகளை கற்றுக் கொடுக்கிறீங்க? How many of you are teaching and sufferings to your children? இயேசு தான் பாடுபட்டு அதை நமக்கு முன்மாதிரியாக வைத்துவிட்டு போனார். And Jesus and suffered all the sufferings, and he lived a little example or pattern for us. பவுலுடைய பாடுகள் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The sufferings of Paul is mentioned very clearly in the Bible. நம்ம ஹார்ட் வர்க் பண்ணனுங்க. And you must work with hard. இன்னைக்கு எத்தனை பேர் ஹார்ட் வர்க் பண்றீங்க? And how many are working hard? ஹார்ட் வர்க் பண்ணுவீங்களா? And will you do hard work? ஒரு பாயை மடிக்க சொன்னா மூணாவது பாய் மடிக்கும் போது இவனுக்கு வீசிங் மாதிரி வந்துருது. And so when you ask to spread the mats, and when you are holding the third mat and you feel like you are getting wheezing. ஒரு குடம் தூக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன செய்யணும்? முட்டை கிட்டலாம் சாப்பிட்டாதாங்க ஒரு குடம் வெளியே வருங்க தண்ணி. And so only when they are given an egg and they can take one pot of water, it is wrong. நல்ல ஹார்ட் வர்க் பண்ணணும். And you must work very hard. நல்லா சாப்பிடணும், நல்லா ஹார்ட் வர்க் And பண்ணணும். you must eat well and must work hard. நீங்க அப்பதான் ஊழியம் கூட செய்ய முடியும். And only then you can continue doing the ministry. இந்த ஊழியம் ஒயிட் காலர் ஜாப் கிடையாது. And so this ministry, it is not a white collar job. நீங்க உலகத்துல இருந்தா கூட நீங்க வேலை செய்யணும். Even when you are in the world, and you must do the work. ஒரு சிலர்லாம் எவ்வளவு கூலி வேலை செஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. And some they are doing the work of கூலி, and they are going under many நம்ம பையங்களை வேலை வாங்குங்க. But you have to make your children to go under the very hard work. இங்க தலைய காட்டுவாங்க, வாளை காட்டுவாங்க, டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. And they will show their head and they go and they escape from the place. இங்க வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வருவான், தட 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 தடன்னு வண்டியில வருவான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆளே இருக்க மாட்டான். ஏன்னா இங்க ஹார்ட் வர்க். புல் வெட்டணும்னா வருவான்,
கம்பி தூக்கணும்னா வரமாட்டான். And they come here and when they're having the easy works but they want to do difficult works and they'll escape from the place. இந்த பாடியில ஹார்ட் ஒர்க் பண்ணணும். And you have to do hard work in your body. அதுவும் கர்த்தருக்காக நீ பண்ணணும். And you have to work hard for the sake of the Lord. ஏன்னா நீ உலகத்துல பாடுபடுறதுக்கு உனக்கு கூலி கிடைக்கும். நீ கர்த்தருக்காக படும் பொழுது பரலோகத்துல மகிமை கிடைக்கும். And so when you are working in the world and you will get the wages and reward, but when you are working for God and you will get reward in heaven. சரி, ஒருவேளை எல்லாரும் ஓடிட்டான், என்ன பண்றது? And perhaps all flee out of the place, and what will you do? இயேசு சொல்றார், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். And Jesus said, and one person I have pressed the wine. இப்ப பாய் போடுறதுக்கு ஆளே இல்லங்க. And so there is no one to spread the mats. நீங்க என்ன செய்வீங்க? What will you do? நீ வா, நான் வா, நீ வா, எல்லாரையும் பிடிச்சு இழுக்கிறது போட போட்டு. And so you will call the person, you come and ஒரே ஆள் இறங்கணுங்க. And so only one person you must spread the mats. நாங்களா அப்படி தான் வர்க் பண்ணி தான் வந்திருக்கோம். சும்மா வந்து இன்னைக்கு சென்டர் பாஸ்டர்லாம் ஆவல. And this is how I work very hard, and simply I did not come as a center pastor. சும்மா இல்ல, ஊழியங்கிறது சாதாரணமானதல்ல. And ministry, it is not a normal or ordinary. நீங்களும் கூட வேலை ஸ்தலங்கள்ல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. Even in your work part and how you are working very hard. நீங்க நாய் போல அலைஞ்சு வேலை செஞ்சுட்டு இங்க வந்து இந்த பிள்ளைகளை ராஜா மாதிரி வளர்க்கறதுனால தான் அது பிற்காலத்துல சத்தியத்துக்காக நிக்க முடியல, பாடுபடுறது இல்ல. And you work very hard, and so you are spending much for your children, so in the last days and your children not able to shine in their life. இன்னைக்கு நம்ம நாட்டுல தாங்க வித்தியாசமான ஒரு உணர்வு. மற்ற நாடுகள் எல்லாம் +2 முடிச்சிட்டா உடனே எல்லாரும் எங்க போணும்? மிலிட்டரிக்கு போணும். And so only in our country, and we have different factors, but in other countries after and they are finishing their +2 examinations, they might go and join in military. இடையில கூட சிங்கப்பூர் மலேசியால ஒரு விசுவாசி பேசும்போது நான் கேட்டேன், பையன் என்ன படிக்கிறான்னு. அவன் இப்ப மிலிட்டரியில இருக்கான். என்ன அதுக்குள்ள எப்படி வேலைக்கு போயிட்டானா? வேலைக்கெல்லாம் கிடையாது. இங்க கேம்பஸ் முடிச்ச உடனே எங்க போணும்? 2 வருஷம் மிலிட்டரி. அதுக்கு பிறகு எங்க வரணும்? அடுத்த படிப்புக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் படிச்சு அவன் வேலைக்கு போணும். And so when I spoke to the believer who was in Singapore and Malaysia and said that, and so what your son is doing, and said that I will join in military, and so I thought whether he got job in that, but he had 2 years of practice, only then and he must continue his future studies. இங்கிலாந்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இளவரசன் கூட எங்க போணும்? போறானா இல்லையா? சார்லஸ் போனாரா இல்லையா? இப்ப இருக்கிற அடுத்த ஒருத்தர் இருக்கானே, ஆப்கான்ல போய் படாதுபட்டு வந்து தப்பி வந்தான் பாருங்க, தெரியுமில உங்களுக்கு? இங்கிலாந்து இளவரசர்கள் கூட ஆப்கானிஸ்தான்ல போய் தாலிபான்ட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சு தான் ஓடி வந்தான். அவனுக்கும் மிலிட்டரி ட்ரைனிங் இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல ஒரு ட்ரைனிங் கிடையாது. அழகா 10 மணிக்கே தூங்க வச்சிருது, 8 மணிக்கு தூங்க வச்சிருது, காலையில 8 மணி வரைக்கும் தூங்க வைக்கிறது, திருப்பி 8 மணிக்கு எழும்பி என்னத்தையா ஒன்று தோசை இட்லி. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சுட்டு வர்றான்? ஊட்டி விட்டா அது ஊட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது சாகுற வரைக்கும். Even the England prince, and they must go under the military training. கல்யாணம் கட்டினவன் கல்யாணத்தன்னைக்கு ஊட்டுவான். ஒரே நாள் அந்த போட்டோவுக்காக இப்படி கொடுங்கள், அப்படி கொடுங்கள், இப்படி கொடுங்கள். அந்த ஒரே நாள்ல அதுக்கு பிறகு ஊட்ட மாட்டான். And during the time of marriage, only taking the photos, and they will just feed them by taking this brown and that ends. உண்மைதானே? Is it right or not? அன்னைக்கு ஒரே பாட்டில் என்ன எது குடிப்பாங்க? ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிப்பாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு திசையில நிக்குங்க. In the same bottle, and they have 2 straws, and they will take the juice. Then after they will go in different directions. பட்ட பாடுகளினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And by the sufferings he suffered, and Jesus learned of obedience. காலையில எந்திரிச்ச உடனே வீட க்ளீன் பண்ண சொல்லணும். And early in the morning you must make them to wash the meals. வேலை செய்ய சொல்லணும். You must ask them to work hard. இன்னைக்கு நம்ம யாருமே இப்படி சொல்லி கொடுக்கிறது இல்லங்க. அதனால தான் கிறிஸ்தவம் தோத்து போயிருது. And none of us teach like this, and so the Christianity fails. மிஷனரிஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கேளுங்க. And see how and the missionaries work, and they have suffered a lot. மிஷனரிஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. And see how the missionaries and difficult. சென்னையில இருந்து நாசரேத்துக்கு மிஷனரி நடந்து போயிருக்கான். And so from Chennai to Nazareth, a missionary he go on by walking. நம்புறீங்களா? Do you believe this? நம்புறீங்களா? கால்டுவெல்லாம் இங்க இருந்து நடந்து போனால அங்க அப்ப என்ன பஸ் எங்க இருந்துச்சு? நடந்து போயிட்டு அந்த வெள்ளக்காரன் கால் எல்லாம் புண்ணாயி தண்ணி வடிஞ்சு அதுக்கு பிறகு சுகமாக்கிட்டு ஊழியம் செஞ்சான். And so the legs of the பவனிக்கு வானா ஒருத்தன் வர மாட்டேங்கிறீங்க. And so when I ask God to come for the procession, நடக்கணும். come. ஏன்னா நடக்கணும். Because you should walk. என்ன பவனிலையும் உன்னை கார்லயே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறியா? And so do you want to go by there in the procession also? அவன் பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து திருப்பதிக்கு நடக்கறான், இங்க இருந்து திருச்செந்தூருக்கு நடந்துட்டு இருக்கான். And so many and to go on by walk, and they are going to walk to Trichandur and Trinity. நீ கர்த்தருக்காக ஒரு நாள் நடக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு. And so you are not able to walk on the same day, you feel very difficult for the sake of the Lord. பாடுகள் மூலமாய் நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலாம். And through sufferings and you can learn of obedience. அது வந்து ஒரு பிராக்டீஸா நீங்க எடுக்கணும். And you must take it as a practice. இயேசு கிறிஸ்து பாதம் கழுவுதலை ஒரு மாதிரியாக வைத்து விட்டு போனார். And Jesus Christ and he kept and washing the feet ஏக as an சிந்தையை example. மாதிரியாக வைத்து போனார். And he placed being with one mind as an example. பாடுகளின் ஜீவியத்தை மாதிரியாக வைத்து போனார். And he placed the life of suffering as an example. 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் வீட்டுல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னா என்ன எப்படி இருந்தாரு? And from the age of 12 to 30 and he obeyed his parents, and what does it mean? அங்க உட்கார்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரா? And he sat in his house and he went for a journey. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே அப்படிமா. And so they used to see the carpentry work done by the father, the son do the same work. தகப்பன் செஞ்ச தொழிலை அவர் செஞ்சாரு. And so he did the work of the carpentry of the same. பாருங்க, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் என்ன செஞ்சாரு?
நடந்தார். And he went through the villages and cities. சாப்பாடு இல்லாம பசியினால இளைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றருகே உட்கார்ந்தாரு. அன்னைக்கு தான் யாரை சந்திச்சாரு? சமாரியா ஸ்திரியை சந்திச்சாரு. And so because of the tiredness of hungriness, and so he went and sat near the Jacob's well, and so on that day and met இரவெல்லாம் ஜெபம், இரவெல்லாம் ஜெபம், and the day all night through பகலெல்லாம் ஊழியம். and the day through he was doing the ministry. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனுடைய பாடுகள். And this is the sufferings of son of Jesus Christ. ஒவ்வொரு அடியிலும் ரத்தம் எல்லாம் பீறிட்டு போச்சுங்க. And so in every beatings he got and all his blood gushed out. எனக்கு சரியான ஞாபகம் இல்ல, 1000க்கு அதிகமான இடங்கள் அவருக்கு உடம்புல பிச்சிருச்சாம். I don't know remember rightly, and so in more than 1000 places of his body it was torn out. லேசான காயங்கள் இத்தனை ஆயிரம், அதிகமான காயங்கள் இத்தனை ஆயிரம் சொல்லி டாக்டர் லூக்கா போஸ்ட்மார்ட்டத்துல ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். And Dr. Luke during the postmortem and he reported saying that and this many will be the heavy wounds and light wounds in his body. சரித்திரத்தை படிச்சு பாருங்க. And so read in history. டாக்டர் லூக்கா யாரு? வைத்தியனாகிய லூக்கா. அவன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கான் பாடியை. இத்தனை காயங்கள், இத்தனை ஆயிரம் அடி, இத்தனை காயங்கள், இத்தனை கொடுமையான காயம், இத்தனை இடத்துல எலும்புகள் நெஞ்சிருச்சு, வெளியே தெரிஞ்சிருச்சு. பைபிள் சொல்லியிருக்க எலும்புகளை என்ன கூடுமானால் எண்ணலாம், அந்த அளவு பாடுபட்டாருங்க. And Luke the physician, and while he was doing the postmortem of his body, said that and these many are the wounds of his body, and we can even in the Bible it is said, and if we are able to count the bones, we can count the bones of him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:12 நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்பது. 1 Timothy chapter 4 verse 12, and nextly and we must be an example for others, குறிப்பாக ஊழியர்கள், and especially as servants of குறிப்பாக God, வாலிபர்கள், especially the youngsters, தீமோத்தேயுனுடைய அழைப்பு உள்ளவர்கள். and they that are having a calling like Timothy. 1 தீமோத்தேயு 4:12 1 Timothy chapter 4 verse 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு வாலிப பையனை பத்தி பொண்ணை பத்தி மற்றவன் யாரும் அசட்டை பண்ணி பேசிடக்கூடாது. இந்த பொண்ணா இது தேராது, அந்த பயலா ஐயோ விளங்கவே மாட்டான், இப்படி வார்த்தைகள் வரக்கூடாது. உன் இளமையை குறித்து ஒருவன் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. And so it is said that no man despise the youth, and looking unto any young boy and young girl, and they should not despise looking unto the words வாலிப and பையங்க influence. பிள்ளைங்க வச்சிருக்கிற பெற்றோர்கள் கவனத்திற்கு. And so to the attention of the parents that they are having young boys and girls in your house. இனிமேல் உள்ள சந்ததிகள் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. And we do not know how will be the coming generations. வாலிபர்கள், ஊழியர்கள், சின்ன வயசுல உள்ளவர்கள் எல்லாரும் முதலாவது நீங்கள் மற்றவர்களை உங்களுடைய வாலிபத்தை ஒருத்த அசட்டை பண்ணக்கூடாது. And youths and servants of God and simply they do then, and they should now despise the youth. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. And so everyone will look into every moment. நீ வெளியே போய் ஒரு தப்பு பண்ணலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா வெளியே சொல்றவன் என்ன சொல்லுவான்? அவன் யாரு? அவன் பெந்தேகோஸ்காரன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவான். And you have rights to do evil or sin outside, but they that are looking you, they'll accuse you saying that and he is a Pentecostal person committing such mistake. அதனால அவன் முடிய ஒழுங்கா வெட்டுன்னு சொல்றான். And so I'm telling you to cut your hairs properly. அதனால அந்த தாடி கீடி எல்லாம் ஒழுங்கா என்ன செய்ய, என்ன தாடி எல்லாம் வச்சிருக்கான் புதுசு புதுசா. And so they were placing இனி the போக beard போக different styles. இப்படிப்பட்ட தாடி வைக்கிறவங்களுக்கு ராபோஜனம் நிறுத்தப்படும். And so they that are having such beard, and so the communion will be stopped for them. பக்திக்கு மாறாக தேவ பக்திக்கு விரோதமான எந்த ஒரு செயலுக்கும் சபையில் என்ன செய்ய கிடையாது, இடம் கிடையாது. For all the acts and works contrary to godliness, and so there is no room for them to place in the church. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And so you must be very careful in this matter. முதலாவது Firstly, நீங்கள் மற்றவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இல்லாட்ட புறஜாதிகளுக்கு உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். and first of all, and you must be a pattern or be an example in your words to the believers and to the Gentiles. ஒருத்தன் உன்னை இடைபடும் பொழுது முதல்ல உன் வார்த்தையை தான் கவனிக்கிறான். When someone is dealing with you, first they watch your words. உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பேச்சுகள், அதனுடைய தன்மைகளை தான் அவன் பார்க்கறான். And they look unto the nature of your words, you are speaking in your conversation. உன்னுடைய பரியாசமான வார்த்தைகள், And your jesting words, விளையாட்டுத்தனமான வார்த்தைகள், and playful words, தூஷணமான வார்த்தைகள், and blaspheming words, மாம்சீகமான வார்த்தைகள், and carnal words, இதெல்லாம் தவறு. and these are all wrong practice. சேலத்துல ஒரு சண்டே சர்வீஸ் நடந்துச்சு. And one day, and Sunday service was conducted at அந்த Salem, ஊழியர் அபிஷேகத்துல நிரம்பினார். and the servant of God filled in anointing. இந்த சபையில் உள்ள ஒரு பையன் And the boy in this church, வேற ஒரு ஆளை இங்க கூட்டி வந்திருக்கிறான். and called another person in another place. இந்த சபையில் உள்ள பொண்ணுக்கு தொடர்பு கொடுக்கும்படியாக அவனை கூட்டி வந்திருக்கிறான். And to give a contact to a girl in this church, and he called this person. இதெல்லாம் ரெக்கார்டு. And this is a record. அந்த சபையினுடைய பதிவில் இருக்கும் அது. And this is recorded in the church. சேலம் சென்டர், சேலம்ல இப்ப சென்டர் ஆயிருச்சு, அப்ப பிரான்ச். அவர் மீட்டிங் நடத்தும்போது சொல்றாரு, இந்த சபையில் உள்ள ஒரு பையன், வெளியே இருந்த ஒரு பையனை இந்த சபையில் உள்ள பொண்ணுக்கு தொடர்புக்காக கூட்டி வந்திருக்கிறான், எழும்பி அறிக்கையிடு அப்படினாரு. And now the Salem became a center faith home, and so when it was a branch, and the servant of God said that, and so the person or the youth boy in this church and called another boy to have a contact with the girl, and so he said, you must stand up and confess. எப்படி இருக்கும்?
how it would be. இவனும் எழும்பல அவனும் எழும்பல ஆமென் போடுறதுக்குள்ள பறந்துட்டானுங்க ரெண்டு பேரும். And so both of the boys and they did not stood up and confessed, and before telling or concluding the meeting, and they went out. உன்னுடைய வார்த்தை கவனமா இருக்கணும். And they were called with arrogance. உன் வார்த்தையில நீ மாதிரியாக இருக்கணும். And you must be an example in your words. நீ வெளிய என்ன பேசுறேன்னு கவனிச்சு பேசு. And so you must watch carefully what you are speaking out. பெரியவங்க கிட்ட எப்படி பேசுற? How you are dealing with தாய் the தகப்பன்ட்ட elders. எப்படி பேசுற? How you are speaking with your நண்பர்கள்ட்ட parents. எப்படி பேசுற? How you are speaking with your friends. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நீ எப்படி பேசுற? And how you are talking with your close friends. ஒரு ஆண்கிட்ட பேசும்போது எப்படி பேசுற? And how you are dealing when you are speaking with ஒரு the men. பெண்கிட்ட பேசும்போது எப்படி பேசுற? And so when you are speaking with a girl, how you are speaking to them. இன்னைக்கு நமக்கு பைபிள்ல வந்து 66 தான் இருக்கு ஆகமங்கள். And today we have only 66 books in the பட் Bible. தள்ளுபடி ஆகமம்னு ஒரு குரூப் ஒரு சில ஆகமங்கள் இருக்கு. And some Bible or thing and it is annual books. அதெல்லாம் ஆர்சில இருக்கிறது. And these are all found in RC. 1 மக்கபே 2 மக்கபே யூதித் இப்படி ரொம்ப இருக்கு சப்ஜெக்ட். ஒரு 6-7 புத்தகம் இதுல இல்ல அதுல இருக்கு. And 7 or 6 apocryphal books are found in the Bible. சீராக் ஆகமம். And that is of Sirach. ஆர்சில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். And they that come from the Roman Catholic background know this. அதுல நீங்க பாத்தீங்கன்னா When you see that, நீ ஒரு பொண்ணோடு டேபிள்ல இப்படி கை வச்சு பேசக்கூடாது. and you should not and place your hands to the table and speak to your girl. முழங்கையை ஊன்றிக்கொண்டு உனக்கு எதிரே இருக்கிற பெண்ணோடு நீ பேசக்கூடாது. அவளுடைய முகத்தை நீ நோக்கி பார்த்து பேசக்கூடாது. எவ்வளவு அருமையா இருக்கு. And so leaning upon the elbow bone, and you should not look face to face and speak to a girl. இப்போ எல்லாரும் ஆன்ட்டி அங்கிள்ட்டு அவன் வீட்டுக்கு சுத்திட்டே இருக்கான். And so many and saying auntie and uncle, and they were roaming to different houses. வார்த்தையில் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. And you must be an example to the believers in your words. ஒருவேளை உன் வார்த்தையை அந்த குறிக்கப்பட்ட ஆள் தான் கேட்கலாம், அந்த வார்த்தையை நீ மட்டும் தான் கேட்கலாம். இதுக்கு மேல இன்னும் 2 பேர் கேக்குறாங்க. And so a particular word when you are speaking to a person and they may hear and you may hear more than this, and another person is listening to your words. யாரு? Who is that? ஒன்று தேவன் மற்றொன்று பிசாசு. And one is God and another is devil. எல்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டே இருப்பான். And they very clearly hear this. நீ நினைக்கிற நம்ம 2 பேரும் தான் கான்வர்சேஷன்ல இருக்கிறோம் அப்படி நினைச்சுக்கிறீங்க. You are thinking only we both are in conversation. பிசாசு அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். And devil hears it. அதனால தான் உன் கைகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. And so and the works of your hands are destroyed. இருக்கா பைபிள்ல வசனம்? Is it there in the Bible or not? உன்னுடைய வார்த்தையினால தான் உன்னுடைய கையின் பிரயாசங்கள் தொழில் அடிபட்டு சாகுது. And because of your words and the business or the labor of your hands is perished or destroyed. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. உன்னுடைய வார்த்தைகள்ல சரியில்லைன்னு சொன்னா தேவன் கோபப்பட்டு உன் கையின் பிரயாசத்தை அழிச்சிடுவாரு. If your words are not right and he gets angry and he may destroy the works of your hands. எபேசியர் 4:29 என்ன சொல்லுகிறது? 4:29 of Ephesians what it says. கேட்கிறதுக்கு பக்தி விருத்தி உண்டான வார்த்தைகள் இருந்தால் பேசக்கடவோம், இல்லாட்டி நீ பேசாம இரு. And so it is said that and it is here for edification, and so you can make the words proceed out of your mouth. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். Let no corrupt communication proceed out of your mouth. சகரியா 1:13 என்ன சொல்லுகிறது? And Zechariah chapter 1 verse 13 what it says. சகரியா 1:13. அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நல் வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள். And how is the word of God, and it is good words and comfortable words. உங்களை மத்தவங்க பாப்பாங்க. And others may look unto you. அப்ப நீ உன்னுடைய வார்த்தையில நீ மாதிரியாக இருக்க வேண்டும். And so you must be like an example in your words. இரண்டாவது, Nextly, உன்னுடைய நடக்கைகளில் நீ மாதிரியாக இருக்க வேண்டும். and you must be careful in your conversation. நடக்கை, Conversation. உன்னுடைய லைஃப் ஸ்டைல்ல நீ மாதிரியாக இருக்கணும். And so you must be right in your lifestyle, in your 1 walkings. பேதுரு 1:15 பாக்கும்போது, And when we look into 1 Peter chapter 1 verse 15, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல and how I am holy, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். be holy in all your conversation. உன்னுடைய பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். Your holiness is very important. உன்னுடைய நடக்கையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. And everyone will watch your workings. உங்களுடைய வாலிப பையங்க வாலிப பிள்ளைகளுடைய நடக்கை ரொம்ப எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. And so they look into the conversation or dealings of your young boys and girls. ஒரு சிலர் உடனே இந்த பிரசங்கம் எனக்கு தான் பண்ணிட்டாரு அப்படிம்பாங்க. உனக்கு தான் பண்றேன். And some they say that, and the pastor is preaching only to me, it's you and for you only. நான் இப்ப எங்க தான் பண்றேன்? To whom I am preaching? கொணவட்டம் சர்ச்சுக்குள்ள இருந்து தான் பண்றேன். அப்ப இதுல இருக்கிறவங்களுக்கு தான். நான் போய் ரோட்ல நின்னுட்டு ஜிஎஸ் மகால் கிட்ட பிரியமானவர்களே அப்படிலாம் பேச முடியாது. And where I am standing now, I am standing in this church, and so I am speaking to the people in the Konavatam church, and to go into Jewish Mahal, and I cannot speak them to the people. நீ என்ன நினைக்கிற? What do you think? நீ இந்த பூனை வந்து கண்ணை மூடிடுச்சான். And so and the cat closed its eyes. அதனால அது அதனுடைய நினைப்பு என்னது? பூலோகமே இருண்டு போயிடுச்சுன்னு. And so what it's thinking that, and the whole world was dim. It's தவறு. தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. and God is watching you carefully. நீர் என்னை காண்கிற தேவன். And thou art seest me. அவன் கரெக்ட்டா சொல்லுவான். And he says very clearly. பிசாசு சொல்லுவான். And devil says rightly. டெய்லி தேவதூதன் உனக்காக பரலோகத்திலே தரிசிக்கிறான் தேவனை. அடுத்து இன்னொரு ஆள் தரிசிக்கிறான். யாரு? பிசாசு.
And every day, and so the Lord is looking unto you, and another person as devil. டெய்லி ரெண்டு பேரு தேவ சமூகத்துக்கு போறாங்க. And both of them are going to the presence of God daily. ஒன்று யாரு? And who is the one person? யோபு முதலாம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது, அந்த தேவ சந்நிதியில யார் வந்து நின்னா? பிசாசு சாத்தான் வந்து நின்னு சொன்னா, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, இப்பதான் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். And who stood in the presence of God, and so the devil said, and have you been watched upon the John ends? And he said, right now I have seen in. அதே நேரத்துல இயேசு என்ன சொன்னாரு? At the same time what Jesus said, இந்த சிறியரில் ஒருவரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதேயுங்கள். and you should not count anyone least among the sins. அவருடைய தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை என்ன செய்கிறார்கள்? தினமும் தரிசிக்கிறார்கள். And the angels are seeing or visiting the Father's presence every day. உன்னுடைய நடக்க ரொம்ப முக்கியம். And your conversation walking is very important. நீ எங்க போற எங்க வர்றங்கறத பிசாசு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. And devil carefully watches and where you are going and where you are coming out. ஏன்னா உன்னை கொண்டு போறதே அவன்தானே. Because and he is the person who is taking நீ you. எங்க போற எங்க வர்றங்கறத கரெக்ட்டா சொல்லுவான். And he says very rightly where you are going. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. உன்னுடைய நடக்கை ரொம்ப முக்கியம். And your conversation and walking is very important. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look into 1 Peter chapter 3 verse 2, ஒரு புருஷன் ரட்சிக்கப்படலனா a husband மனைவியினுடைய நடக்கை சரியாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு பைபிள் சொல்லுது. the Bible says if the conversation or walking of the wife is right and he will be saved. ஒரு மனைவி ரட்சிக்கப்படலனா if the wife is not saved, ஒரு புருஷனுடைய நடக்கையினாலே அவள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். and so he must be gained by the conversation of his husband. ஒரு பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலனா if the parents are unsaved, பிள்ளைகளுடைய அந்த சத்தியத்தின்படி ஜீவியத்தை பார்த்து பேரண்ட்ஸ் வரணும், என் பிள்ளைங்க இங்க போய் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி. and looking unto the lifestyle and the way that walk according to truth, and they must see and it is good and they must follow you. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலனா பெற்றோரை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படணும். if the children are not saved, looking unto the parents and they must be saved. அதுதான் பைபிள் சொல்கிறது, உங்களுடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். that's what the Bible says, in all your conversation, in your walkings you must be holy. மூன்றாவது, அன்பில் நீங்கள் மாதிரியாக இருங்கள். thirdly, and be an example in love. அன்புன்னா என்ன? and what is the meaning of love? பேசுறது, சிரிக்கிறது, Dress வாங்கி கொடுக்கிறது, பிறந்த நாள் கொண்டாடுறது, பின்னாலேயே வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, இது அன்பல்ல. இதெல்லாம் மாம்சீக அன்பு. ஒரு நாள் உன்னை நடு ரோட்ல நிப்பாட்டும். smiling or chatting or laughing or celebrating the birthdays or taking all these things, and this is not the true love, and one day it will take you upon a love and leave you on the road. உண்மையான அன்பு இயேசு நமக்காக கொடுத்த ஜீவனை கொடுத்ததுதான் உண்மையான அன்பு. the true love is, and Jesus himself gave his life for our sake. யோவான் 15:13ல நீங்க அந்த வார்த்தையை பார்க்கலாம். you can read this verse in John the Gospel chapter. ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு கிடையாது. and so there is no more love greater than giving his life. 1 கொரிந்தியர் 13 முதல் 3 வசனங்கள் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, and when we look at 1 Corinthians chapter 1 verse 3 and 4, அன்பின் மேன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. the excellency of love is mentioned there. ஒருத்தன் அன்னதானம் கொடுத்துட்டு சபையில எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அவன் அன்பு இல்லன்னா பிரயோஜனம் இல்ல. and when he give alms to the church and when there is no love in him, there is no use of providing this. தன் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும், தன் சரீரத்தை தெய்வீக சுகத்துல சாகிறதுக்கு கொடுத்துட்டாலும் அன்பு இல்லாவிட்டா பிரயோஜனம் இல்ல. even when he delivers the whole body and to be burned and to stand in divine healing, if there is no love and there is no use of him to go down. அடிச்சு தூக்கி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அன்பு இல்லாவிட்டாலும் பயன் இல்லை. and telling the prophecy, even uttering the prophecies, if there is no love, there is no use. அன்புன்னா என்ன? and what is the meaning of love? திரளான பாவங்களை மூடுகிறதா அன்பு. the love that covers multitude of sins. எப்படி நோவா பேழையில and how in the ark of Noah 450 அடி பேழையை செய்தான். and so how he constructed the ark 450 feet. அந்த பலகையில கேப் இருந்துச்சு. and so there is a gap in the birds. அதுக்கு எதை பூசினா? and so what he made in, அந்த கீல் பூசப்பட்டது. and the pitch was pitched in. எத்தனை ஆசாரி வச்சு அந்த பலகையில அது கப்பல் செஞ்சிருந்தாலும், and so even he was making the ark with many kind of labors, எத்தனை அறைகள் செய்திருந்தாலும், and though many rooms were constructed, அது மிதக்கணும்னா ஒரே வழி, பலகைங்கிறனால மிதக்காது. எதனால மிதக்கும்? இந்த கீல் வச்சு பூசினாதான் தண்ணி உள்ள போகாது. and through boats, and it cannot float, and only when it is not pitched in and it cannot float in the water. அன்பு திரளான பாவங்களை அழகா மூடும். and love beautifully covers the multitude of sins. புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டானா உடனே டங்க 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 டங்கன்னு ட்ரம் அடிச்சிட கூடாது, தண்டரா போட கூடாது. and so when your husband is committing mistake, and you should not beat the drum, and you should not proclaim and reveal to all. மனைவி ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டானா உடனே அவங்க பொண்ணை போவாங்க, என்னத்த பெத்த என்னத்த வளர்த்த கூட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. and if wife commits any wrong or evil, and you should not accuse them telling that, and what you become the children, and you must take them out. யாருடைய தவறாவது உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, இல்லனா ஆண்டவரே இந்த தவறுகள் என் கண்ணுக்கு தென்பட கூடாதுன்னு ஓடிவிடு. if someone wrongs or evils are known to your eyes, and you should not say to others, you must bend your knees and you must pray for them. பார்த்த உடனே அங்கேயே போனை போட்டு இப்பதான் பார்த்தேன் உன் பையனை பார்த்தேன் உன் பொண்ணை பார்த்தேன் கூடாது. and so looking unto the person, so immediately you should not call them by saying அன்பு, that just now I saw you. அன்பு திரளான பாவங்களை மூடும். and love that covers multitude of sins. அன்புன்னு சொன்னா சத்தியத்தை
சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கும். And so when they see love and they will give their life for அன்புனா the sake of the truth. உபதேசத்துக்காக ஜீவனை கொடுக்கும். And love gives their life for the sake of the அன்புனா doctrines. இயேசுவின் நாமத்துக்காக ஜீவனை கொடுக்கும். And love gives their life for the name of Jesus Christ. அதனால தான் ஊழியக்காரங்க அந்த அன்புல தான் ஊழியத்துக்கு வராங்க. And so the ministers of God and servants of God, with that love they are coming to the ministry. தாயை விட இயேசுவை, And so more than mother Jesus. தகப்பனை விட இயேசுவை, And Jesus more than their father. சகோதர சகோதரியுடைய இயேசுவை, And Jesus more than their brother and sister. தன் பிள்ளைகளை விட இயேசுவை, And more than children, and they consider தன் Jesus. ஜீவனை விட இயேசுவை. And even more than their life they consider Jesus. தன் ஜீவனை வெறுக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And he that hateth not life cannot be my disciple. இதுதாங்க அன்பின் ஊழியம். And this is the ministry of love. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அன்பா இருக்கிறோம்? And how many are lovable in these days? சில வீடுகளில் பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கீரியும் பாம்பும் தான். In some places we can see, and they were like rings and snakes. அதுக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கீரியும் பாம்பையும் கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க, அதான் பிரச்சனையே. And so we can see that this is not a problem, and so they made in marriage with Indians. ஏன் எப்படி கீரியும் பாம்பும் கல்யாணம் கட்டிச்சு? அன்னைக்கு வந்து கீரி வந்து பாம்பினுடைய வேஷம் போட்டுருந்துச்சு. And so on that day they raised and put on the base of the snake. இல்ல பாம்பு வந்து கீரியுடைய வேஷம் போட்டுருந்துச்சு. Or we can see, and the snake came in disguise of the rings. அடேப்பா, கல்யாணத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இவன மாதிரி பரிசுத்தவான் எவனுமே கிடையாது, விட்டா இவனெல்லாம் ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே. And so before marriage, and we cannot see them saint more than that, and so they made them to ministry. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுங்க ஒரிஜினாலிட்டி என்னன்னு. Only after getting marriage and we know the originality of them. தங்கத்துக்கு ஒரு உரைகள் இருக்கிறது. And so there are some scratches for the gold. அத தடவனா தான் தெரியும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட் ஆனு. And so only when you are scratching it we can know whether it is duplicate or original. அன்புன்னு சொல்றது என்ன? And what is the meaning of love? ஜீவனையே கொடுக்கும். And to give their life. அன்புல வந்து கற்பனைகளின்படி நடப்பதே அன்புன்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறார். The Bible says, and walking according to the laws and commandments is love. அடுத்ததாக ஆவியிலே நீங்கள் முன்மாதிரியாக இருங்க. And nextly, and you must be an example in spirit. அபிஷேகம், anointing. நல்ல ஆவியில நிரம்பணும். And you must fill well in anointing. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும். And so you must be example in your words, in your conversation, in your love, in your spirit. அபிஷேகத்துல நல்ல பிராக்டீஸ் எடுங்க. And you must get good practice in anointing. அபிஷேகம்ங்கிறது சும்மா இல்லங்க. Anointing is not a normal thing. நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன். And recently I heard a thing. ஒரு ஏரியா பிரேயர் லீடர். And so he was an area prayer leader. 5:45 வரைக்கும் டிவி பார்க்கறாங்க. Until 5:45 they watch 6:30க்கு ஏரியா பிரேயர். And 6:30 they must go and attend area prayer. 5:30க்கு பிறகு இவர் டிவி ஆஃப் பண்றார். And after 5:30 and he closes the TV. அதுக்கு பிறகு Then after இந்த பைபிள் எடுத்து வைக்கிறது. taking the Bible. வாக்குத்தத்தமா படிக்கிறது. And he read all the promises. நான் சொல்றது உண்மைதான். வாக்குத்தத்தமா படிக்கிறது. And he continued to read the promises. திருப்பி தானா உட்கார்ந்து ஆவியில நிறைஞ்சு அந்த வாக்குத்தத்தத்தை திருப்பி இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது ஆவியில நிறைஞ்சு சொல்றான் பாருங்க, இப்படி ஒரு பிராக்டீஸ் எடுக்கறான். Then after he filled in spirit, and so how they utter prophecy, he started the practice and to tell the words one by one. வேகமா குளிக்க போறான். குளிக்கும்போது பார்த்தா அந்நிய பாஷை, பார்த்தா பயங்கர ஆவியில பறக்கறாரு. அதே வசனத்தை திருப்பி சொல்லிட்டு இப்படியே போய் அங்க போய் உட்கார்ந்து ஆவியில நிறைஞ்சு பயங்கர ஸ்பீடாயி டப்புன்னு இந்த வசனத்தை சொல்லிடுறது. இதான் தீர்க்கதரிசனம். எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு தெரியல. நான் அந்த சபைக்கு போகணும்னு ஆசைப்படுகிறேன். And while he is taking bath, and he was continuing to speaking in unknown tongues, and he was telling the promises one by one, and this is how he was going there and practicing to see the prophecies. இவனுக்கு யார் இப்படி ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியல. And so I don't know how he took practice and came to this place. இப்படிப்பட்டவன்லாம் மாதிரியாவன். And so is such a person or model a pattern? ஆவியில மாதிரின்னா நீ அபிஷேகத்துல முழங்கால்ல நிக்கணுங்க. And so if you want to sing, you must fill in anointing, you must bend your knees. தேவ சமூகத்துல நிக்கணும். You must stand in the presence of God. ஆவியிலே நீ அபிஷேகத்திலே நீ மாதிரியாக இருக்கணும். And you should be a pattern or an example and spirit in anointing. அடுத்து விசுவாசத்தில் மாதிரி. And nextly be an example in your உன்னைய faith. பார்த்து மத்தவன் விசுவாசத்தை கத்துக்கணும். And looking unto you, and others must learn of faith. இப்ப நம்ம எப்படி தெய்வீக சுகத்தை பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அவரே அங்க போயிட்டாரு இவரே இங்க போயிட்டாருன்னு சொல்றான். அவரே சத்தியத்துக்கு நின்னாரு இவரே சத்தியத்துக்கு நின்னாருன்னு உன்னைய பத்தி சாட்சி சொல்லணும். And so when we are teaching about divine healing, and so they should not say and they went to take out of divine healing, and so they must testify about you. விசுவாசத்துக்கு நீ மாதிரியாக இரு. And be an example for faith. இயேசு உனக்கு மாதிரியாக இருக்கும் பொழுது நீ விசுவாச ஜீவியத்துக்கு நீ மாதிரியாக இருக்கணும். When Jesus is an example for you, and you should lead a life of an example, staying in faith. நான் ஜெபித்தேன். And I prayed. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். And the Lord helped me. நான் ஜெபித்தேன். I prayed. பிசாசு ஓடினது. And devil departed. நான் ஜெபித்தேன். And I prayed. எனக்கு கர்த்தர் வேலை கொடுத்தார். And the Lord gave me a job. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். And if not believing, I would have been corrupted. உன்னுடைய விசுவாசத்துக்கு நீ மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். And you be an example and pattern for faith. புதுசா வர்றவங்க And they that are coming உன்னுடைய newly, விசுவாசத்தின் சாட்சியை பார்த்து அசந்து போயிடணும். and looking unto the witness of your faith, and they must marvel and examine. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். Even today Jesus is living. இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு ஜீவன் இருக்கு. And even today, and there is life for the truth. அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. And his power is unchanging. அப்ப நாம தான் இந்த விசுவாச ஜீவியத்துக்கு மாதிரி
மாதிரியாக நிற்க வேண்டும். And we must stand as an example for the life of faith. தெய்வீக சுகத்துக்கு நீ ஒரு சத்தியத்துக்கு சாட்சியாக நிக்கணும். And you must stand as a testimony for divine healing truths. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஜீவியம் மாதிரியான ஒரு ஜீவியம் இருக்கிறது? And how many are having the life of pattern and life of example? அதே வசனத்துல ஆறாவது ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கு. In the same verse the sixth point is mentioned. 1 தீமோத்தேயு 4:12 கற்பிலே நீங்கள் மாதிரியாக இருங்கள். And so in 1 Timothy chapter 4 verse 12 it is said that and you must be a pattern in adherence. ஆண்களுக்கும் கற்பு இருக்கு, பெண்களுக்கும் கற்பு இருக்கு. And there is chastity for both male and female. ஆனா உலகம் வந்து பெண்களுடைய கற்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுது, ஆண்களை பத்தி கண்டுக்கவே இல்ல. But the world gives more importance for the virginity or chastity of women. ஆனா சீயோனின் ஊழியத்துக்கு ரெண்டுக்குமே மதிப்பு கொடுக்கப்படுகிறது. But for the ministry of Zion for both of them there is an answer. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3 4 5 வசனங்களை பார்க்கும் பொழுது And so when we look into Revelation chapter 14 verse 5 and 6, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what it is said there, கற்புள்ளவர்கள் இவர்களே, and they that are in or bid, கரையில்லாதவர்களும் இவர்களே. and so they that are unspotted. பெண்களுக்கு கற்புன்னா ஆண்களுக்கு கரையே இருக்க கூடாது. And so if there is virginity or chastity for women, and so male with the dominance. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கற்புல நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். And in the spiritual life, and you must be an example in your chastity. உங்களுடைய லைஃப்ல நீங்க உங்களை நீங்க காத்துக்கொள்ளணும். And so you must preserve and keep your life pure. நீ ஸ்கூலுக்கு போவ, You may go to school, கல்லூரிக்கு போவ, and you may go to college, வேலைக்கு போவ, and you may go to job, தனிமையில இருக்க வேண்டியிருக்கும், and so you may stay in the work இரவுல spot, போக வேண்டியிருக்கும், and you may go night time, 1000 பேருக்கு மத்தியில வேலை செய்யறது இருக்கும், and so you may work among வெளிநாடுகள்ல இருக்க வேண்டியிருக்கும். or you may stay in abroad எங்க country. இருந்தாலும் உன்னுடைய கற்புல நீ மாதிரியாக இருக்கணும். And wherever you may be, and you must keep your purity, and you must be model in your chastity. அதுக்கு தானியேல் சாட்சி, And Daniel is a witness for அதுக்கு it, யோசேப்பு சாட்சி. and Joseph is a witness for it. இந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் அருமையான ஒரு மாடல். And so both of them, and they are a beautiful or good role model. அதனால தான் சொல்லி இருக்கிறது, And so it is said there, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். and he that is pleased to God, and he will do the will of God even in அவனை Babylon. எங்க தூக்கி போட்டாலும் அப்படிதான் இருப்பாங்க. And wherever he may cast out, and so he will do his work அவனை rightly. பாபிலோன்ல போடுங்க. And even you can throw him in பாபிலோன் Babylon. நவ நாகரிக தொட்டில், And so we can see, and it is a cradle of organization. அருவருப்புகளுக்கு தாய், And that is the mother of abomination. பேசித்தனங்களுக்கு தாய். And it is the mother of the abomination. அந்த இடத்துல தானியேல் கர்த்தருக்காக நின்னான். In that place, and Daniel stood firm for God, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. and not to defile himself, சாப்பாட்டுல மட்டுமல்ல, and not for defiling in eating. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவன். And the Lord would dwell among they that are not in flesh. அவனுக்கு பரலோகத்துல அவனுக்கு முக்கியமான இடம் கொடுக்கறாருன்னு சொன்னா அவன் கரை இல்லாதவன். And so if the Lord gives some important or right place in heaven is that, and he is undefiled or unspotted. எகிப்துல ஒரு பெண் பிடிச்சு அவனை கையை பிடிச்சு இழுக்கிறா. And so in Egypt, and one person and draw her arm. யோசேப்பு அப்படியே கர்த்தருக்காக நிக்கிறா. And Joseph stood firm for God. அவனுக்கு தாங்க சிங்காசனம். And to him the throne is given. சும்மா சாக்கடையோட சேர்ந்து நீ சாக்கடையா ஓடுறது. And so going of the greens, and you should not go and mix with them. இங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்திருப்பான், இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு. And so when you sit here, and you may sit like even the cat that he eats it. வெளிய போன உடனே ஒரு சிலுப்புவான் பாருங்க, அதோட அட்ரஸே இருக்காது. இந்த பொண்ணையும் பார்க்க முடியாது, பையனையும் பார்க்க முடியாது. And so when you go out, and they may turn this side and that side, and you cannot see the boy or girl. அப்படி அல்ல பிரியமானவர்களே. It's not like my beloved. நீங்கள் புறஜாதிகள் மத்தியிலே கற்புக்கு சாட்சிகளாக நிற்க வேண்டும், மாதிரியாக நிற்க வேண்டும். Among the Gentiles, and you must stand firm as a pattern or example for purity or chastity. அப்பந்தான் சிங்கத்தின் வாய் கட்டப்படும். And only then the mouth of the lions will be shut. உன்னுடைய கற்பை பார்த்து தான் சிங்கத்தின் வாயை தெய்வம் கட்டுவாரு. And looking unto your chastity, and the Lord will shut the mouth of the lions. உன்னுடைய கரையில்லாத ஜீவியத்தை பார்த்து தான் அக்கினியின் உக்கிரத்தை அவிப்பார். And looking unto undefiled, unspotted light, and the Lord will quench the violence of fire. கற்புக்கு நீ மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கணும். And you must be a pattern for the chastity for others. யார் கூடயும் வண்டியில போறது, யார் கூடயும் வண்டியில ஏறிக்கிறது, உடனே தோள்ல கையை போட்டுக்கிறது, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லையே. I don't know where you learned of all these things, and going to any person in the vehicle and putting or placing the hands on the shoulder. 15 கிலோமீட்டர் நடக்கணும்னா நீ நடக்கணுமே தவிர புஸ்குன்னு வண்டியில எவங்க கூடயும் ஏறி போயிட கூடாது. And so you have to go in the lanes, and you should not take the men in the vehicles. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. And those who are saying that right, lift up your hands. எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு, பாதிப்புகள் இருக்கிறது. And so many of you are having this effect and cause and problems. நான் பழமைவாதி கிடையாது. And so I have not been in it. ஆனா பரிசுத்தவாதிங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும். But you must understand that I am only or holy. ஒரு நாள் அது வந்து உன்னை ரோட்ல நிப்பாட்டும், क्वेश्चन பண்ணும். அப்போ உனக்கு அதை தாங்க முடியாது, அழுவ, செத்து போயிடுவேன். And one day it will take you to the road and may question you, and you cannot endure it, and you cannot tackle it. நம்முடைய பையங்க, பிள்ளைங்க, வாலிபர்கள், ஊழியர்கள், வயதிபர்கள் யாரா இருந்தாலும் புறஜாதிகள் மத்தியிலே நீங்கள் கற்பிலே மாதிரியாக இருங்கள். Youth, girls and boys or elders or any person of this church or servants of
God, and so in your youth and in your purity, and you must be an example for others. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, And when we look into Titus chapter 2 verse 7, உங்கள் நற்கிரியைகளிலே நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருங்கள். and so you be an example in your good patterns, உன்னுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கும். நல்ல செயல்கள் நீ செய்யணும். and you be a pattern for the good works, and you must do only the good things. மத்தேயு 5:16 இயேசு சொல்லும் பொழுது, And when Jesus said in Matthew chapter 5 verse 14, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை புகழ வேண்டும். and so men looking unto your good works, and they must praise you. பிரச்சனை வரத்தான் செய்யும். Problems may come. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What Romans chapter 2 verse 7 says, நற்கிரியைகளை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். and you should not wax faint in doing the good works. உலக பொதுமறை என்ன சொல்லுகிறது? And so what the common or moral things of the world says, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். if someone do evil to you, and you must do good things for the sake of them. உனக்கு விரோதமா ஒருத்தன் தீமை செஞ்சிட்டானா அவனை வெட்கப்படுற மாதிரி நீ நன்மை செய்யின்னு தான் திருக்குறள் சொல்லுது. And Thirukural says, if one is doing evil or committing evil against you, and so to make them or put them in shame, and you must do in written a good works. உடனே தோரபாஸ்டர் பைபிளை விட்டு திருக்குறள் போயிட்டாரு அப்படினு இல்ல. And it's not like that saying that and pastor left the Bible and says or quotations from the Thirukural. ரெண்டு பேர் தீசிஸ் எழுதி இருக்காங்க. திருவள்ளுவர் வந்து கிறிஸ்டியன் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டான். And so two of them and wrote the thesis like this, and Thiruvalur as and he திருவள்ளுவர் வந்து கிறிஸ்டியன்னு சொல்லி ரெண்டு பேர் தீசிஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டான். And Thiruvalur and he is a Christian saying that, and two got passed the thesis. அவர் மயிலாப்பூர்ல இருந்தாரு. And he was at Mylapore. இந்த அட்ரஸ்ல வாழ்ந்தாரு. And he lived in this address. இப்போ தோமா மூலமா இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டாரு. அடிக்குறான். And through Thomas, and he learned of these truths and doctrines. அவன் தீசிஸ் எழுதிட்டான். அவன் இவர் யார்தான்? கிறிஸ்டியன் தான் முடிச்சிட்டான். And he wrote the thesis and proved that he is a Christian. நம்மில் எத்தனை பேர் நற்கிரியைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம்? And how many of us on example or pattern for the good works? சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. And you must know the truths. எபேசியர் 2:10ல சொல்லி இருக்கிறது. In Ephesians chapter 2 verse 10 it says, என்ன சொல்லி இருக்கிறது? and what it is said there, நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். and so we are created to do the good works. 1 தீமோத்தேயு 2:10 என்ன சொல்லுகிறது? And 2:10 of 1 Timothy what it says, நற்கிரியைகள் தான் உன்னுடைய அலங்காரம். and so and the good works is ornamentation. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக And இருக்கணும். you must be very careful in this. உனக்கு அவன் தீமை செய்யட்டும். And they may commit evil. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய்? ஆகாரம் கொடு. And so if your enemy is hungry, and you must feed them உன் food. சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. If he is thirsty, and give him water. அப்பொழுது நீ அவனுடைய தலையில என்ன செய்றாய்? அக்கினி தழலை போடுகிறாய். And so you put a coals of fire in his head. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு May மகிமை God's உண்டாவதாக. holy name be glorified. விசுவாசிகளுக்கு அடுத்து மாதிரியாக இருக்க And வேண்டும். believers, and be an example for your co-believers. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 1 verse 6 and 7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். பாருங்க, ஒரு கூட்ட விசுவாசிகள் மற்ற சபை விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருந்தார்கள். And one group of believers in the church, and they were a pattern or example for another group of believers in another church. நான் ஒரு சென்டர்ல இருந்தேன். And I was in a center. அந்த சென்டர்ல ஏதாவது கன்வென்ஷன் நடந்துச்சுனா, ஏதாவது மெயின் மீட்டிங்கள் நடந்துச்சுனா, எல்லா சபைகளும் கூடினால், if a convention or main meetings are conducted, when all the assemblies are gathered, அந்த மூணாவது பாட்டு முடியுதுன்னா ஏன் சபை ஆளுங்க கரெக்ட்டா எங்க இருந்தாலும் என்ன செய்யும்? முழங்கால் போடும். At the end of the third song, and wherever my church people may sat on, and so at right time, and they will put on bend their knees. யாரு முழங்கால் போட்டாலும் போடாட்டாலும் அந்த மூணாவது பாட்டு முடியுது, அது கன்வென்ஷனா இருக்கட்டும், யூத் கேம்பா இருக்கட்டும், என்ன ஒரு மீட்டிங் அவங்க மூணாவது பாட்டு முடியுதுன்னா என் சர்ச் டீம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா பையனும் பொண்ணு முழங்கால வந்து automatically my church members, it may be any meetings, a youth meeting or conventions, automatically, and they will bend their knees at the end of the third song. இப்ப நான் நம்ம லோக்கல்ல ரொம்ப இடத்துக்கு போறேன், ஒரு பாதி இடங்கள்ல அப்படி பிராக்டீஸ் இருக்கு. And so I am going to the locals in many places, in half of the place, and they are having this practice. அது ஆவியோடும் கருத்தோடும் பாடிக்கிட்டே வந்தா வந்துருங்க தானாவே. And so when you are singing the songs with spirit and understanding, and you will get this practice. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் பார்த்தேன். I met a pastor in one place. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் செல்ல நோண்டிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்டர் முழங்கால் நின்னு பைபிள் படிச்சிட்டு இருந்தார். And all were sleeping, and they were chatting, and they were doing some works, but he was meditating, and he was standing on knees. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. And I was marveled to see that. ஒரு இடத்துல நான் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணேன். And so one place I preached in a 1.5 மணி நேரம் பண்ணிருப்பேன். And so nearly for 1 hour. ஒரு விசுவாசி முழங்கால நின்னே கேட்டிட்டு இருந்தாங்க. One believer and heard the sermon standing on knees. சரி, இன்னைக்கு மட்டும் தான் நான் நினைச்சேன். இன்னொரு லோக்கல்ல நான் பிரசங்கம் பண்ணேன். அன்னைக்கு அந்த ஆளு வந்திருந்தான். அன்னைக்கு எப்படி தான் இருந்தான்? முழங்கால நின்னு தான் பிரசங்கத்தையே கேக்குறான். In another local I preached, I thought on that day alone, and he stood on knees, and he stood on knees and heard the sermon. நீங்க யோசிச்சு பாருங்க, சத்தியத்தை ஒவ்வொருத்தரும் எப்படி பிராக்டீஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. And see and how he practices his life in the truths. நம்ம சபை வந்து மற்ற சபைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். And our church must be a pattern or example for other assemblies. வேலையா?
It may be work ஊழியமா, or ministry பவனியா, or it may be procession ஜெபமா, or prayer உங்களுடைய ட்ரெஸ்ஸா, or in your garments. எல்லாத்துலயும் நீ மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். In everything, and you must be a pattern for others. எப்படிப்பட்ட சூழ்நிலையில? In what situations? சாதகமான சூழ்நிலை அல்ல. And not in the situation favorable. நீங்க 1:6 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, In 1 Thessalonians chapter 1 verse 6, மிகுந்த உபத்திரவத்திலே, in much tribulations, அவ்வளவு நெருக்கத்துல தான் அவங்க சாட்சிகளா ஜீவிச்சு காட்டினாங்க. and so in much tribulations, and they lived an example for others. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டீர்கள். In much tribulation, afflictions, and ye are filled in joy of Holy Ghost. அவங்களுக்கு நல்ல எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது அவங்க அப்படி வாழல. And so when everything is in fullness, and they did not live such a life. மிகுந்த உபத்திரவத்திலே அவங்க மாதிரிகளாக ஜீவித்தார்கள். And so in much afflictions and tribulations, and they lived as such a life. அந்த மிகுந்த உபத்திரவத்திலே கூட உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்கல. நம்மள்ட்ட கேட்டா சொல்லுவான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதை மறக்க நான் தண்ணீர் அடித்தேன், புகை பிடித்தேன். அப்படி அல்ல, இவ அந்த மிகுந்த உபத்திரவத்துல எதுக்குள்ள போயிட்டான்? பரிசுத்தாவியின் சந்தோஷத்துக்குள்ள போயிட்டான், அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆவியில் நிறைஞ்சிட்டான். In much tribulations, and he filled in joy of Holy Ghost, and entered into the Spirit of God and anointing. இதுதாங்க பிராக்டிஸ், இதுதான் முன்மாதிரி. This is the practice, and this is the role model. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு, and having received and much afflictions in the joy of Holy அந்த Ghost, மிகுந்த உபத்திரவத்திலே கூட நாங்க திருவசனத்தை ஏற்றுக்கொண்டோம். and even in midst of our much tribulations, and we accepted the Holy அந்த Ghost. நெருக்கத்திலையும் கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன அவரை கேட்ச் பண்றதுக்கு அவன் ரெடியா இருந்தாங்க. Even in their afflictions, and they were very ready to catch the word of God. பெந்தெகோஸ்தே வாழ்க்கைங்கிறது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. And so the Pentecostal life, it is not a normal மிகுந்த or ordinary life. உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு முன்பு கர்த்தருக்கும் பின்பு நீங்கள் பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக நிற்க வேண்டும். And you must be the followers and of the Lord, having received the word in much afflictions with joy in the Holy Ghost. இதுதாங்க மாதிரி. And this is pattern or example. இந்த மாதிரியை நீ ஃபாலோ பண்ணணும். And you must follow this pattern. இது முடிஞ்ச அளவு அல்ல. And not because extent. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. முடிந்த அளவு அல்ல. And not as far as with might of possible. இந்த மாதிரியின்படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு. And you must be careful and want to do or walk according to this pattern. இதுதான் லைஃபோட பேட்டர்ன். And this is the pattern of your life. இதுதான் இயேசு வைத்து விட்டு போன மாடல். And this is a pattern or example or model kept இதுதான் by Jesus. அப்போஸ்தலருடைய மாடல். And this is a pattern of the apostles. இதுதான் ஆரம்பகால சபையினுடைய மாடல். And this is a pattern of the earlier church. இதுதான் ஆரம்பகால விசுவாசிகளுடைய வாழ்க்கை. And this is a life of the pattern of the believers. இத நீ ஃபாலோ பண்ணனும். And you must follow this. உன்னை பார்க்கறவன் இயேசுவை பார்க்கணும். And they that are watching you or looking you must see Jesus. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு இந்த காலை வேளையில உன்னை தேவன் அழைக்கிறார். And you have such a life in this morning time. The Lord is calling to lead such a life. யாத்திராகமம் 25:40 என்ன சொல்லுகிறது? Exodus chapter 25 verse 40, what it says? வேதம் என்ன சொல்லுகிறது? And what does the scripture say? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு உனக்கு ஒரு மாதிரியை தேவன் கொடுத்திருக்கிறார். And today the Lord has kept you or given you a pattern, and you must be warned to do தாழ்மை, this. Humility, ஏக சிந்தை, and one mind, பாடுபடுதல், and suffering, வார்த்தையில் மாதிரி, and having pattern in your words, நடக்கையில் மாதிரி, and to example in your conversation, அன்பில் மாதிரியாக இருப்பது, example in love, ஆவியிலே மாதிரியாக இருப்பது, and being a model in your spirit, விசுவாசத்தில் மாதிரியாக இருப்பது, and being an example in your faith, கற்புள்ள ஜீவியத்திலே மாதிரியாக இருப்பது, and being an example in living a life of purity, நற்கிரியைகளிலே மாதிரியாக இருப்பது, and being an example in your good works. மிகுந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலே நீ கர்த்தருக்காய் உன்னை ஒப்பு கொடுப்பதிலே நீ மாதிரியாக இருப்பது. And being an example in surrendering or submitting yourself to the Lord in much afflictions and tribulations and your இந்த own மாதிரியின்படி செய்ய நீ மிகவும் எச்சரிக்கையாயிரு. And you must be very warned and careful to do or walk according to this pattern. ஆலயத்தை கட்டணும்னு தாவீதுக்கு ரொம்ப ஆசை. And David had a great desire to construct or build the temple of God. அதுதான் அவனுடைய வாழ்வின் லட்சியமாக இருந்தது. And that was his target or ambition in his life. ஒரு காலத்துல ஆடு மேய்க்கிறது தான் லட்சியம். And one day and his aim is to flock the sheep. அதற்கு பின்பு கோலியாத்தை மேற்கொள்வது லட்சியம். And then after his target or his aim to going to அதுக்கு பிறகு Goliath. சிங்காசனம் அவனுடைய லட்சியமா And then இருந்தது. after and his ambition to attain the throne. சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகு கடைசியா அவன் தன்னுடைய ஆசையை சொல்றான், ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டிடணும், அதான் என்னுடைய ஆசை. After sitting in the throne, and he said his last desire is that, and so I have to construct or build a யாக்கோபின் temple of வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் என் படுக்கையாகிய கட்டிலில் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரையை வரவிடுவதில்லை என்று அவன் பொருத்தனை பண்ணினான் என்று 132 சங்கீதம் சொல்லுகிறது. And so Psalm 132 says that, and before building up an ark for the house of Lord of Jacob, and now I will not ascend to the earth or date on appearances. இப்போ இவனுக்கு சரி லைஃப்
எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு சாலமோன் கட்டுவான். And so when his life is not according to the expected level of God, and the Lord said to him, and Solomon will build the temple of God. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு சொன்னா, calling the people of Israel to say, இந்த ஆலயத்தை நான் இப்படி கட்டணும்னு ஆசைப்படல, இந்த மாதிரியை கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்றான். I desired not to construct or build the temple of God, but the Lord gave himself and pattern how to construct the temple. 1 நாளாகமம் 28:19. 28:19 of First Chronicles. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளையும் செய்யப்பட இது கர்த்தருடைய கையினால் எனக்கு இந்த மாதிரி கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. And the Lord made me understanding and writing of hand upon me even all the works of the pattern. அதே மாடல்ல தான் சாலமோன் கட்டினா மகிமை இறங்கினது. With the same pattern and model, and Solomon constructed a temple and their glory of God descends. இந்த மாடலின்படி நாம் வாழ்ந்தாதான் மகிமை இறங்கும். Only according to this pattern when we live a life and the glory of God. இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து மாதிரிகளாக ஜீவித்தாதான் எக்கால சத்தம் கேட்கும். And only when you walk according to this pattern, live according to this pattern, and you can hear the trumpet sound. இந்த மாதிரியின்படி வாழ்ந்தாதான் மறுரூபம் நமக்குள்ள நடக்கும். Only when you walk according to this pattern, the transformation work will take place. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஏனென்றால் முழங்கால் படியிடுவோம். Possible, let us all bend our knees. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு மாதிரியை கொடுத்திருக்கிறார். And today the Lord has given you a pattern. அந்த மாதிரியை நீ பின்பற்றன்னு சாகர வரைக்கும் பின்பற்றிட்டு போயிட்டு இருக்கிறதுல ஒரு டைமுக்கு பிறகு நீயே மாதிரியாய் மாற வேண்டும். It's not saying that I am following this pattern until the end of your life, and you should not follow the pattern at particular or certain point of your life, and you must become a pattern or model for others. கர்த்தர் புறஜாதிகளுக்கு உன்னை மாதிரியாக வைக்கிறார். And the Lord is keeping or placing you a pattern for the Gentiles. உன்னை நண்பர்களுக்கு உன்னை மாதிரியாக வைக்கிறார். And the Lord is keeping you as a pattern or model for your friends. சபையிலே உன்னை மாதிரியாக வைக்கிறார். And the Lord is keeping you a pattern for your church members. இன்றைக்கு நீ இவர்களுக்கு மாதிரியாக இருந்தால் பரலோகத்துல கூட உன்னை மகிமையாய் வெற்றி சிறக்க வைப்பார். And today if you are a pattern or if you are a model for everyone, and the Lord will make you to become a conqueror and be a pattern in the heaven also. எத்தனை பேர் கிறிஸ்து என்கிற மாதிரியை அவர் வைத்து போன மாதிரியை பின்பற்ற விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். How many are desire to be or follow the example of Jesus Christ? If so, lift up your hands. ஆண்டவர மாதிரி ஒரு அருமையான மாதிரி மாடல் எக்ஸாம்பிள் பேட்டர்ன் யாருமே கிடையாது. And there is no other good pattern or beautiful pattern or model like our Jesus Christ. ஆனா அதே ரத்தம் உனக்குள்ள வந்திருக்கிறது. And the same blood has come in you. அதே அபிஷேகம் உனக்குள் வந்திருக்கிறது. And the same anointing has come in you. உன்னை புறஜாதிகள் மத்தியில உன்னை ரட்சித்ததுக்கு காரணம், உன் குடும்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு காரணம், உனக்கு ஞானமும் கிருபையும் அபிஷேகமும் கொடுத்ததுக்கு காரணம், நீ புறஜாதிகள் மத்தியிலே ஒரு மாதிரியாய் தன்னை போல இருக்கும்படியாக. And the reason for saving you among the Gentiles and taking you to this church and truth is that, and you must become a pattern and role model for others. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? And how many of you believe this? ஆண்டவரே, நான் உம்முடைய மாதிரியை பின்பற்றுவேன். Lord, I will follow your example. அப்படி சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். They that are saying like this, lift up your hands. அவங்களுக்கு ஒரு அபிஷேகத்துக்காக நான் இப்ப ஜெபிக்க போறேன். I'm going to pray for their anointing. 2 பாயிண்ட்காக ஜெபிக்க போறோம். I'm going to pray for 2 points. அதோட கூட்ட முடியும். And whether the meeting will be First concluded. point. The first point. சாகர வரைக்கும் நான் உம்முடைய மாதிரியை அப்படியே அச்சு அசலா பின்பற்றுவேன். Until the death and implicitly, and I will obey your pattern. அப்படியே உம்முடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவேன். And so I will follow your footsteps. ஒரு ஸ்டெப் நான் மாறி போனா என்னை அனுமதிக்க கூடாது. Even if I go one step wrong, and you should not permit me in my life. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Hope I can understand. அதாவது ஆண்டவரே, நான் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவேன்ங்கிறது நம்முடைய வாஞ்சை. Our desire is to follow your footsteps. இப்ப அடுத்த பொறுப்பை தெய்வம் கையில கொடுக்க போற. ஒரு அடி கூட நான் தவற விடக்கூடாது. நீங்க தான் என்னைய கரெக்ட்டா கொண்டு போகணும். You are going to give the next responsibility in the hands of the Lord. I should not go astray even a single step, and I must take every step. எத்தனை பேர் கேட்க போறீங்க? How many are going to ask this? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க, அவங்களுக்கு ஒரு அபிஷேகம். And those persons, lift up your hands, and the anointing is for you. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அடிச்சுவடுகளை பேட்டர்னை நான் விட்டுற கூடாது. என் கண்களுக்கு முன்பாக அது அப்படியே இருக்க வேண்டும். At any situation, I should not leave your footsteps, and I should be found before my eyes. Hallelujah, hallelujah. Amen. Amen. கடந்த காலங்களில் நான் நடத்தப்பட்ட பாதைகளில், தேவன் என்னை கொண்டு போன பாதைகளில் நான் இந்த மாதிரியை விட்டு வழி விலகி போனதை வேதவசனத்தின் வெளிச்சத்துல உணர்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? The past times and the Lord in the past, the Lord led me, and I have gone astray according to the light of the word of God, and accept. How many are able to tell this? கர்த்தர் இன்னைக்கு உனக்கு மறுபடியும் ஒரு மோல்டிங் ஒன்னு பண்ண போறார். And once again the Lord is going to give you a molding. அந்த
கொய்யவனுடைய கையில் அது கெட்டு போயிடுச்சு. And it was marred in the hands of the potter. பைபிள் சொல்லுகிறது, Bible says, அதை தன்னுடைய மனதின்படி அதை திருத்தமாய் மறுபடியும் அவன் செய்தான். Again according to his desire of the mind, and he made it perfectly and rightly. இப்போ 2 நிமிஷம் அபிஷேகத்துல கர்த்தர் தாம் மனதின்படி அந்த மாதிரியின்படியே உன்னை அப்படியே உருவாக்க போறார். ஹல்லேலூயா. The 2 minutes of anointing according to his mind, the desire, the Lord is going to mold you once back. வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். And open your mouth and ask, உம்முடைய மாதிரியின்படியே என்னை உருவாக்கு. Lord, mold me according to your pattern. ரிபகடா பகதிடா பகதிடா திடா பலகதிடா பலகதி விகடா திடா. ஆமென் 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 ஆமென். ஆமென். இரண்டாவதாக, Secondly, ஆண்டவரே எனக்கு வயசு கம்மி தான், வயசு கூட தான், இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் தான் ஆயிருக்கு, என்னைய இன்னையிலிருந்து மற்றவங்களுக்கு மாதிரியாக வையும். and so I am low in age, and so I am elder, so you can say that, but from today onwards, and make me or keep me as a pattern or example. அப்படி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many are desiring like this? நீங்க இப்படிலாம் கேட்டு ஜெபிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் ஒரு பெரிய மாடலா மாறிடுவீங்க. உங்க மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். If you pray and receive from him, and you shall become a pattern, and you shall become a model, and so the Lord shall do a great things or great works through you. எழும்பி போகாதீங்க. Please don't depart. முழங்கால முடக்குங்க. Bend your knees. அங்கங்க பார்க்காதீங்க. Don't see here and there. தலையை கீழே போடாதீங்க. Don't bow your heads down. ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிறேன். Lord, I look unto you. என்னை மாதிரியாக மாற்றும். And make me or change me as a pattern. ஒரு 2 நிமிஷம் ஒரு அக்கினி உள்ள வரும் பாருங்க. And with the 2 minutes that the fire will come upon you. ஒரு பலத்த காற்று, ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்கட்டும். கலபக்கர. Right anointing come upon you. ஏய்டா பக்கர பக்கத்திரா கர பக்கத்திரா பக்கர பால. ஆமென். என்னை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். உம்மை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையோடு அன்புமாக. தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையோடு அன்புமாக. அல்லேலூயா. இது வேற எங்கே உள்ள பாட்டுன்னு நினைச்சிட கூடாது, நம்ம பாடல் தான். 72வது தமிழ் பாடல். And don't think and this is some other song, and this song and belongs into Tamil book, that is 77th என்னை Tamil காண்போர் song. உம்மை காண சாயல் எனில் வேண்டும். And they that are seeing me must see you. I need the likeness and image of you. தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக. And give me the humility and patience with your love. இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை பண்ணதா அப்படி நீங்க பாட்டுல கொண்டு வரீங்க. And so what I have preached you, now you are taking that உங்களுடைய in வாஞ்சையை songs. நீங்க தெரிவிங்க. And you have to make it known through your என்னை words. காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையோடு அன்புமாக. தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையோடு அன்புமாக.
என்னை காண்போம் உம்மை காண உம் சாயல் எங்கள் வேண்டும். என்னை காண்போம் உம்மை காண உம் சாயல் எங்கள் வேண்டும். தந்திடவே தாழ்மையும் பொறுமையோடு அன்புமாக தந்திடவே தாழ்மையும் பொறுமையோடு அன்புமாக. ஒவ்வொருவரையும் மாதிரிகளாய் மாற்றும் ஆண்டவரே. புறஜாதிகள் மத்தியில, வேலை ஸ்தலங்களில, குடும்பத்தில, கிராமத்தில, பட்டணங்களில, எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய ஜனம் மாதிரிகளாக, முன் மாதிரிகளாக திகழ அருள் செய்யும். அபிஷேகித்து அனுப்போ. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் வைத்த மாதிரியை பின் செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகத்தினாலே நாமே மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் காணப்பட கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னை போல மாதிரிகளாக வாழ்கிறவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலும் ஆவியோடு உண்மையோடு உடைய சமூகத்தில் எங்களை ஆராதிக்க கொண்டு வந்தீர். எங்களுடைய ஆராய்ந்த ஒவ்வொரு பதிலையும் நீர் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்தீர். உண்மையில கலிகுற, உண்மையில மகிழ ஆண்டவரே கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஆராய்ந்த ஒவ்வொரு பதிலையும் நீர் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்தீர். ஆவிக்குரிய வரங்களை கிரியை செய்ததுக்காக ஸ்தோத்திரம், தந்த சாட்சியலுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலையும் கூட நீர் எங்களோடு பேசினதான ஆண்டவர் இந்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீர் பூமியில் இந்த நாட்களில் எங்களுக்காக நீர் பாடுபட்டீர் ஆண்டவரே. பாடுபட்டு எங்களுக்காக மாதிரியை வைத்து போயிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பாடுகளின் பாதையில் நாங்களும் கூட நடக்க ஆண்டவர் இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். நீர் பூமியில் இந்த நாட்களில் சிஸ்டருடைய கால்களை கழுவுநீர் ஆண்டவரே. கத்தாவே, எங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் இந்த தாழ்மை நீர் கத்தாவே எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். அந்த தாழ்மையை நாங்கள் மாதிரியாய் கொண்டு ஜீவிக்க ஆண்டவரே, தாழ்ந்த சிந்தை நாங்கள் ஆயுதமாய் தரித்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக எங்களை மாற்ற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஸ்தோத்திரம். பாடுபடுகிற சிந்தை நாங்கள் ஆயுதமாய் தரித்துக்கொள்ள உதேசி. பட்ட பாடுகளினால நீர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அந்த பாடுபடுகிற சிந்தை எங்களுக்கு மாதிரியை நாங்கள் தரித்துக்கொள்ள எங்களுக்கு உதேசிங்க தாவே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் ஜீவிக்க எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் ஜீவிக்கிற நாங்கள் எங்களுடைய வார்த்தையிலும் எங்களை நடக்கையிலும் கத்தாவே, எங்களுடைய அன்பிலும் எங்களுடைய விசுவாசத்திலும் ஆண்டவரே, எங்களை கத்தாவே ஆண்டவரே, எங்களுடைய கற்பிலும் கூட நாங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரிகளாய் ஜீவிக்க இந்த நாட்கள் எங்களுக்கு உதேசிங்க கத்தாவே. நாங்கள் எங்களுடைய கற்புள்ள ஜீவித்தை, விசுவாச ஜீவித்தை காத்துக்கொண்டு, அன்பிலை காத்துக்கொண்டு கத்தாவே மற்றவங்களுக்கு மாதிரியாய் ஜீவிக்க எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கற்புள்ள ஜீவித்தை காத்துக்கொண்டு நாங்கள் சமத்துக்குன்பானிற்கு எங்களை தைரியப்படுத்த ஆண்டவரே. கத்தாவே, மிக ஸ்தோத்திரம். நற்கிரியை செய்தல் எங்களை மாதிரி உள்ளலாய் மாற்றும், மற்றவங்களுக்கு எங்களை மாதிரிகளாய் மாற்றும், முழு சபைக்கு கத்தாவே எங்களை மாதிரிகளாய் மாற்ற ஆண்டவரே. எங்களுடைய சகோதரருக்கு முன்பாக, முழு சபைக்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் மாதிரிகளாய் ஜீவிக்க எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த மாதிரியான ஜீவித்தை நாங்கள் பின்பற்றி நடந்து கத்தாவே ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களுக்காய், குற்றமற்றவர்களுக்காய், கரைப்படாதவர்களுக்காக நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் கரையற்ற திரையற்ற ஜீவித்தை செய்து அந்த மாசற்ற வரிக்காக எங்களை கூட ஆயத்தப்படுத்தும்படியாக உடைய கிருபையில கரத்தில் எங்களை தாழ்த்து படைக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த சமூகம் கூட இருக்கட்டும். எல்லா துதி கனமும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம்.